அதனுடைய நம்பகமானவர்கள் அனைவரும் எழுத்துப்பூர்வமான ஆவணம், பேச்சுப்பூர்வமான செய்தி இல்லை. எங்களுக்கு இப்ப எடுக்கிறது கூட நேரங்காலம் கிடையாது. இது வந்து அமைதியா எடுக்கப்பட்ட செய்தி, வந்து எழுத்துப்பூர்வமான ஆவணம் இந்த செய்தி. அப்ப செய்தி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த செய்தி நம்ம இந்த அறிவிப்பாளர்கள் அனைவரும் நம்பகமானவர்கள், புகாரி முஸ்லிம் என்ன நிபந்தனையில் விதித்தார்களோ அந்த நிபந்தனையில் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஏன் பின்னாடி உள்ள வார்த்தை அந்த வார்த்தையை சொல்லல? இல்லா ஹகம் உதைபா அன்னஹுலம் யல்கா இப்னு அப்பாஸ். ஆனால் ஹகம் உதைபாவை தவிர அவர்கள் இப்னு அப்பாஸை சந்திக்கவே கிடையாதுங்கிற வார்த்தை ஏன் போடல அவங்க? இப்ப மற்ற விஷயத்தை நாங்க ஒரு தவறு, நாங்க வந்து சுருக்கத்துக்காக சொன்ன விஷயத்தை திட்டமிட்டு மறைத்துட்டார்கள். இவர்களுக்கு ஈமான் இருக்கிறதா, இஸ்லாம் இருக்கிறதா, இவர்கள் எல்லாம் முஸ்லிமா அப்படின்னு பேசினாங்க. நாங்க அந்த விஷயத்தை சுருக்கத்துக்காக செஞ்சோம். அல்லாஹ்வே அதான் நாங்க ஒண்ணு அந்த விஷயம் தான். நாங்க எங்களுக்கு அந்த விஷயம் தொடர்ந்து நாங்க திட்டமிடல, அந்த செய்திகள்லாம் ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வே அதுக்கு சாட்சியாளன். நான் சுருக்கத்துக்காக இந்த விஷயங்களை சொன்னேன். அப்ப இந்த வாய் மூலமா ஒரு சபையில வந்து சுருக்கமா ஒரு செய்தி சொல்லப்படும் போது ஈமானா இஸ்லாமா என்று, ஈமானா முஸ்லிமா என்று சொல்லக்கூடிய மக்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் நேர்மையா இருக்கணுமா இல்லையா? இது ஈமான் இஸ்லாம் செய்யக்கூடிய காரியமா? இந்த காரியம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தை ஒரு இறை நம்பிக்கையாளர் செய்யலாமா? இந்த காரியங்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்த்து வண்ணமாக வந்து அது ஒரு முர்சலான ஹதீஸ் தொடர்பான செய்தியை வந்து செய்யான ஹதீஸ் அப்படின்னு சொல்லலாமா? அது போல அதாவது ஆய்வு செய்யும்போது தப்பு நடந்து போச்சுன்னா அது தனி விஷயம். அந்த விஷயத்தை வந்து கிளிக் பண்ணி அதை கிளீனா எடுத்து அது என்ன அர்த்தம்? அதுக்கு தப்பான நிலைப்பாடு. இந்த மாதிரி செய்யக்கூடாது. நிச்சயமா ஒரு ஈமான் முஸ்லீம் உள்ளவர்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. இது ஒன்று. இரண்டாவது செய்தி இது. மற்றபடி வந்து அடுத்த சில செய்திகள்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஹஞ்சர் தொடர்பான ஹதீஸ் சொன்னாங்க. ஹுனைன் யுத்தத்துல வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் வந்து அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹா தொடர்பான சம்பவம் சொன்னாங்க. அதுல அவங்க கத்தியை காமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி எதுக்கு கத்தி வச்சிருக்கேன்னு கேட்கும் போது, யாராவது காப்பிரான மனிதன் வந்து அவனுடைய வயிற்றை நான் கீறி விடுவேன்னு சொன்னாங்க. இந்த உம்மு சுலைம் அபூ ஹுதைஃபா யாருன்னு தெரியுதுங்களா? ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த பால்குடி ஹதீஸ் தொடர்பான பிரச்சனை இது, வேற ஒன்றும் கிடையாது. இவர்கள் வந்து பெரும் அவதூறு சுமத்தக்கூடிய அந்த ரெண்டு நபர்கள் தொடர்பான மட்டும்தான் ரெண்டு பேருமே. சாலிம் ரலியல்லாஹு இதுல இல்ல, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அந்த செய்தி தான் இது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்தளவு சஹாபிகள் தொடர்பான விஷயத்தில் வந்து அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதற்கு பால்குடி ஹதீஸ் சிறந்த ஒரு சான்று. சஹாபிகள் உண்மையில் அவர்கள் தொடர்பான மதிப்பு மரியாதை உங்க மனசுல எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எதையுமே ஆபாசமாக சித்தரிக்கிறது, செக்ஸ கலந்து பேசுறது, இது என்ன ஒரு இஸ்லாமுடைய நடைமுறை நம்ம கேட்கிறோம். இன்ஷால்லா அந்த கேள்வி வந்து செய்யானதில் குர்ஆனுக்கு முரண்படுமாங்கிற நிலைப்பாடு வரும்போது அதை பத்தி அல்லாஹ்வுடைய எல்லாம் நம்ம பேசுவோம். அந்த செய்திகள் எல்லாம் குறித்து விஷயம் என்னவென்றால், நம்ம திரும்பவும் சொல்றோம், அல்பானி ரஹிமஹுல்லாஹ்வுடைய கிதாப்ல இருந்து மேற்கோள் காமிச்ச ஜில்பாவுல் மராத்தில் முஸ்லிமால காமிச்ச விஷயத்துல அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு பின்னாடி ஏராளமான அறிஞர்கள் எழுதியிருக்காங்க நூல்கள்லாம். அவர்கள் அனைவரும் கேட்ட கேள்விதான் நான் இங்கும் சபையில் கேட்கிறேன். அந்த ஹதீஸ்களை எங்க வந்து முகத்தை சேர்ந்திருக்காங்க இருக்கு, அவ்வளவுதான். குறிப்பாக பின்னாடி வரக்கூடிய சகோதரர்கள் வந்து உசைமின் ரஹிமஹுல்லாஹ் இந்த விஷயத்தோட நேரடியாக கேள்வி கேட்கிறாங்க. அல்பானி ரஹிமஹுல்லாஹ்வுடைய இந்த கருத்தை யாரும் ஒருபோது ஏற்றுக்கவும் கிடையாது. அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் தொடர்பாக வேறு சில விமர்சனங்களும் இருக்கு. அவர்கள் தொடர்பான கண்ணியமான உணர்வு காரணமாக, அவர்கள் செய்த அல்லாஹ் மகத்தான பணிகள் காரணமாக அவர்களை பற்றி நாம் ஒருபோதும் குறிப்பிட்டு நாம் ஒருபோதும் வந்து கண்ணிய குறைவாக ஒருபோதும் சொல்ல கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் வரிசையாக அவர்கள் தான் ஆரம்பித்தார்கள். அந்த செய்திகள் எல்லாம் அதற்கு முன்னால் இவர்கள் பரவலாக தன்னுடைய ஆவணங்கள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க? இந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் எல்லாம், சுபையா ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் அலி ரலியல்லாஹு தொடர்பான ஹதீஸ் இதான் சொல்லிட்டு வந்தாங்க. பிறகு ஜில்பாவுல் மராத்தில் முஸ்லிம் அவங்களுக்கு புதுசா கிடைச்சிருக்கு, புதுசா பார்த்திருக்காங்க. பார்த்தவங்க அதில் உள்ள விஷயத்தெல்லாம் வரிசையா சொல்லிட்டு வராங்க. அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே செய்தி என்னவென்றால், முகம் திறக்கப்பட்டு இருந்தது என்பதற்கான அதில் என்ன வார்த்தை இருக்கிறது என்பதுதான். அந்த மாதிரி வார்த்தை ஒரு ஹதீஸ்ல இருக்கட்டும், அதை எடுத்து போடுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். மற்றபடி இவர்கள் எப்படி இனம் கண்டார்கள், எப்படி பார்த்தார்கள், எப்படி செய்தார்கள், இது நாம் ஏற்கனவே அதுக்கான பதில் சொல்லி முடிச்சிட்டோம். ஏற்கனவே அந்த செய்தி வந்து ஹிஜாபுக்கு முந்தைய வாழ்க்கையிலும் அவர்கள் ஒருவரை கண்டிருக்கிறார்கள், பின்னாடி அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு இந்த செய்தி. அப்புறம் இந்த துப்பீரு விஷயம் தொடர்பாக விஷயத்துல நான் என்ன அப்படி ஆபாசமா சொல்லிட்டேன்னு தெரியல. ஒருக்கும் நல்லா காப்பாற்றணும். முன்புற தோற்றமாக செல்கிறாள், பின்புறமாக தோற்றமாக இருந்து தப்பான வார்த்தை. நான் துபுருங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன், அது கெட்ட வார்த்தை. அந்த துபுருன்னு சொன்னாலும் இப்ப மாடர்ன் அரபியில கெட்ட வார்த்தை, அது ஓல்டு அரபிக்ல நல்ல சரியான வார்த்தை, முதுகுக்கு சொல்லுவாங்க அந்த வார்த்தை. தப்பான வார்த்தையில ஒருபோதும் கிடையாது அந்த செய்திகள். அது எனவே இந்த விஷயத்தை நம்ம ஒருபோதும் அந்த அடிப்படையில் ஒருபோதும் சொல்லல. ஷைத்தானுடைய தோட்டத்தில் இருக்கிறாங்க ஹதீஸ் பாருங்க. அந்த ஹதீஸுடைய வாசகம் நம்ம ஏற்கனவே காமிச்சோம். ஹதீஸுடைய வார்த்தையில தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு ஷைத்தானுடைய தோற்றம் அப்படின்னு. ஒரு பெண் பின்புறமாக செல்கிறாள் என்றால் முன்னாடி வராங்க, பிறகு பின்னாடி போறாங்க. துப்பீர் பின்னாடி போறாங்கன்னா அவங்க வந்து ஒரு மனிதன் ஷைத்தானுடைய தோட்டத்துல அவங்க இருக்காங்க. ஒரு ஆணை தவறுவாங்கிறது என்ன ஒரு தவறான விஷயத்தை நம்ம பேசணும் இந்த செய்திகளை. இந்த ஹதீஸ்ல உள்ள வார்த்தை நம்ம சொன்னோம். நாம் ஒருபோதும் வேறு விதமான கெட்ட வார்த்தையை ஒருபோதும் பயன்படுத்தல. சில மக்கள் சம்பந்தப்பட்ட ஆவேசமா இவ்வளவு வாசமா பேசக்கூடிய சோறு வந்து அவருடைய தொலைக்காட்சியினுடைய பதிவில் நான் பார்த்திருக்கேன். சொல்லத்தகாத ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு நாம் இன்ஷால்லா அந்த நினைஞ்சு அதனுடைய ஆவணம் இதை வந்து நம்ம சப்மிட் பண்ண முடியும். ஒரு கீழ்த்தரமான அருவருப்பான பின்புறத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தையும் அதுவும் தவறான உச்சரிப்புடன் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அருவருப்பான வார்த்தை நான் கேட்டு ஷாக் ஆயிட்டேன். ஏனென்றால் நம்ம சகோதரர் மேல வந்து நான் கண்ணியம் ஒரு மதிப்பு வைத்திருக்கிறேன். இந்த மக்கள் வந்து குர்ஆன் சுன்னா தொடர்பான செய்திகள் வந்து வந்தவங்க, குர்ஆன் சுன்னா மசாலந்து படிச்சவங்க, அவங்களுக்கு தவறான ஒரு கைடன்ஸ் செய்யப்படுது. எனதான் அந்த மக்கள் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆபாசமான பிரயோகம் தொடர்பான செய்திகள் அந்த சம்பந்தப்பட்ட ஈமானா இஸ்லாமா பேசுறது இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அதை சொல்ல கூச்சப்படுற ரொம்ப சரளமான ஒரு வார்த்தை அது.
இப்படி எல்லாம் பேசக்கூடிய மக்கள் வந்து நம்ம எப்படி ஆபாசம் பேசணும்னு சொல்றாங்க? நம்ம ஹதீஸ்ல உள்ள வாசகத்தை சொன்னோம், அவ்வளவுதான். எனவே இந்த விஷயம் தொடர்பான செய்திகள் ஹதீஸ் அள்ளி போட்டுக்கிட்டே இருங்க. நான் கேட்கிற கேள்வி அதுதான், முகம் திறந்துருச்சான்னு அதுல இருக்கான்னு சொல்லுங்க. அதுதான் விஷயம். இதுதான் அதுக்கான பதில். ஜில்பாப் மறுத்தல் முஸ்லிமா நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, மாஷா அல்லாஹ், நிறைய விஷயம் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்க. நான் திரும்ப அல்பானி ரஹ்மத்துல்லாஹி மற்ற அறிஞர்கள் என்ன பதில் சொன்னாங்களோ அதே தான் நானும் சொல்றேன். முகம் திறந்திருக்கிறது என்பதற்கான சான்றை நீங்கள் தெளிவாக முன்வையுங்கள். நான் அதுக்கு தெளிவாக பதில் சொல்கிறேன். இல்லை என்றால் அந்த செய்திகள்லாம் வந்து ஏற்கத்தக்க செய்திகள் ஒருபோதும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சூரத்துல் ஹிஜாபுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் ஏதோ ஹதீஸ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் இருட்டடி பண்ணேன்னு சொன்னாரு. நாங்க தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க அந்த மாதிரி எங்களை மறந்து நடக்குமே தவிர பெரும்பாலும் அந்த மாதிரி மோசடி நீங்க பண்ணீங்க. விவாத சபையில வந்து முதல் வரியை மறைச்சிங்களே, எதை சொன்னா நீங்க மாட்டிக்க அந்த வரியை மறைச்சிங்களே, அந்த மாதிரி செய்ய மாட்டோம். பாருங்க, நான் ஏதோ வரியை மறைச்சேங்கிறாரு. என்னுடைய லேப்டாப்ல அந்த கொஞ்சம் ஜூம் பண்ணமா, என்னோட லேப்டாப்ல அந்த வரி இல்ல பாருங்க. அவர் எல்ல பார்த்தாலும் தெரியல. ஆனா என்னுடைய லேப்டாப்ல வந்து சஹீஹுன் ரிஜாலு சுகாத்து ரிஜாலு ஷேஹின் அவ்வளவுதான் இருக்கு. இதை அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டேன். இதுக்கு பிறகு ஒரு வரி இருக்குது அவர் சொல்றாரு, இல்ல நீங்க வேணா பாத்துக்கிடுங்க, சஹீஹுன் ரிஜாலு ஷேஹின் அவ்வளவுதான் இருக்கு. நாங்க அந்த மாதிரி மோசடி எல்லாம் பண்ண மாட்டோம். முஸ்னத் அஹ்மத் இப்னு ஹம்பல், முஸ்னத் அஹ்மத் இப்னு ஹம்பல் வந்து ஷுஐப் அண்ணாவுடைய தாய்லிக்கு நான் வார்த்தையை விட்டேங்கிறாங்க. என் இதுல இல்ல. ஆனா அந்த செய்தியுடைய விஷயத்துல நம்ம ஆதிக்கம் பின்னாடி நாங்க எடுத்து வைக்கவில்லை. ரெண்டாவது விஷயம், அந்த மாதிரி மோசடி நாங்க என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். உம்மு சுலைம் செய்தி பால்குடி சம்பவம் என்ன இந்த ஒண்ணு கிடக்க ஒண்ணு விளங்காம பால்குடி சம்பவம் அபூ ஹுதைஃபா மேட்ரு, அது வேற செய்தி. இது அபூ தல்ஹா உம்மு சுலைம் மேட்ரு. ஏதோ பதில் சொல்லுங்க பேர் வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன செய்யறாங்க, அல்பானி புக்கை நாங்க படிச்சோமா, இது என்ன இவங்க அல்பானி புக்கை நீங்க படிக்க, அல்பானிக்கு எத்தனையோ வாதங்களுக்கு நாங்க மாறுபட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்பானி ஜில்பாபுல் மலா இருக்க பாருங்க, அதுல அவர் வச்ச வாதம்லாம் ஒண்ணுமில்லாத வாதம். நாங்க வைக்கிற வாதம் வந்து அதுக்கு அல்பானியை குறை சொல்லல, இந்த விஷயத்துக்கு வந்து அவர் சரியாக ஆதாரங்கள் வைக்கவில்லை. ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு முடியவில்லை என்பதற்காக நீங்க வந்து அடுத்தவங்களை வந்து நீ ஜில்பா மரா படிச்சுட்டாங்க இப்படி நீங்க உங்க உள்ள தேடிக்கிடுங்க. இவங்க என்னடா நம்மளை விட வயசுல கம்மியா இருக்கிறாங்க, ஆதாரங்களை எடுத்து வைக்கிறாங்களே, இதாம எப்படி வந்து சொல்றது அப்படின்னு உங்க மனசுல உறுத்துச்சுன்னா அல்பானியை சொல்லிக்கிடுங்க, உசைம் யாருன்னா சொல்லிக்கிடுங்க, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அல்பானியை சொல்லி எடுத்து வைங்க, சத்தியத்தை எடுத்து வைக்கிறோம். திரும்ப திரும்ப நீங்க அதான் சொல்லுவீங்க, இந்த சபையில பதிவு சொல்லிக்கிறேன். எத்தனை ஆதாரத்தை வச்சாலும் நீங்க என்ன செய்வீங்க, அல்பானி புக்குல படிச்சான்னு சொல்லிக்கிட்டே இருங்க, மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்து நான் என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் அந்த பெண்ணை மேலும் கீழும் பார்த்தார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸை சொல்லி அந்த பெண்ணுடைய முகம் திறந்திருந்தது என்று புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸை சொன்னோம். அதுக்கு பதில் என்ற பேர்ல என்ன சொன்னாங்க, மேலும் கீழும் பார்த்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸே இல்லை, எனவே முகம் திறந்ததுக்கு ஆதாரம் இல்லை. வார்த்தை விளையாட்டு தான். அந்த ஹதீஸ்ல தெளிவா இருக்குது, என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த பெண் சொன்னபோது நலர இலைஹா, அந்த பெண்ணை ரசூலுல்லாஹி அவர்கள் பார்த்தார்கள். நலர இலைஹா, அந்த பெண்ணை நோக்கி பார்வை உயர்த்தினார்கள். பார்வை எப்படி பார்க்கிறாங்க, இப்படி ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. இப்படி எதை பார்ப்பாங்க, ஒரு பெண்ணிடத்துல இப்படி எதை பார்ப்பாங்க, பார்வையை உயர்த்தி பார்த்தார்கள். சும்மா சப்பபகு, பிறகு அவர்கள் அந்த பார்வையை சமமாக ஆக்கி கொண்டார்கள். சும்மா தரசஹு, பிறகு தலையை கீழே போட்டுக் கொண்டார்கள். எனக்கு கல்யாணம் முடிங்கன்னு சொல்லும் போது இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. எதை பார்த்தாங்க, தெளிவா விளங்குதா இல்லையா? முகம் என்று திறந்திருக்கிறதா? என்னங்க நீங்க கேக்குறீங்க, முகம்ங்கிற வார்த்தை வந்தாதான் நீங்க அது திறந்திருக்கும் முடிவீங்களா? தண்ணியை தெளித்தார்கள் இருக்கிறது, அது அறிவுப்புறம் விளக்கியாச்சு. கையில க்ளோஸ் போட்டு தெரிச்சாங்களான்னு, அப்ப கை திறந்திருக்கிற ஆதாரம் இருக்குதா இல்லையா? திருமணம் முடியும் சொல்லும் போது அந்த பெண்ணை மனைவியை ஏத்துக்கலாமா இல்லையான்னு ரசூலுல்லாஹ் பார்வை மேல உயர்த்தி பார்த்தாங்கன்னு வருது. இதுக்கு மேலையா வேணும் முகம்? எதையாவது ஒண்ணு சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர ஒரு ஏற்க தகுந்த பதில சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்னன்னா, அல்பானியுடைய கிதாப் எடுத்து இவங்க சுயமா சொல்றாங்க, அதாவது வந்துடக்கூடாதான், நம்ம பெரிய ஆய்வாளர், இவங்க ஒன்னும் தெரியாதவங்கிறத வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முந்திக்கிட்டு சொல்றது. நாங்க வச்ச எத்தனை ஆதாரங்கள் சொல்லல தெரியுமா? வளவு ஆஜபக்கம் உசுறு இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஆதாரம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும் சொன்ன ஆதாரம். அதுக்குதான் நீங்க திக்காடி பதில் சொல்ல முடியாம இந்த மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க.
தலூசு ஹிமாரஹா, உம்மு சுலைம் ஹிமார சுத்திட்டு வந்தாங்க, அல்பானி வைக்கல. இப்படி எத்தனை ஆதாரங்கள் நாங்க வச்ச ஆதாரங்கள் அல்பானி வைக்கவே இல்லை. அப்ப என்ன விளங்குது? ஜில்பாபுல் வர கிதாபே படிக்கல, அந்த கிதாபே படிக்கல. கிதாப் பேர் தான் தெரியுது, உள்ளக்குள்ள மேட்ரு தெரியல. சரி, அல்பானி சொன்னதாக இருக்கட்டுமே, பதில் இல்லையே உங்ககிட்ட. அல்பானி சொன்ன விஷயமா இருக்கட்டுமே, எத்தனை ஹதீஸ வச்சோம், அல்பானி சொன்னதாக இருக்கட்டும், அம்முட்டுக்கு பதில் சொன்னீங்களா? அங்கங்க ஒண்ணு எடுத்து எது பதில் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிட்டு ஓடுனீங்களே தவிர அவ்வளவு விஷயத்துக்கு பதில் சொன்னீங்களா? அவ்வளவு ஹதீஸ்களுக்கு பதில் சொன்னீங்களா? அப்ப இதுல எங்களுக்கு எதுக்கு பெருமை தேவை? ஆணவம் எதுக்கு? அடுத்த விஷயத்தை எடுத்து காட்டுறோம் மட்டம் தட்டுறது எதுக்கு? அப்புறம் நேர்மையை பத்தி சொன்னாங்க. நேர்மையை பத்தி நீங்க பேசலாமா? அதான் உங்க நேர்மை தெளிவா தெரிஞ்சுச்சு. உங்க நேர்மையை காலையில பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோமே. ஒரு ஹதீஸை எடுத்து காட்டுனீங்க, சஹீஹான ஹதீஸ். நான் லைஃபான ஹதீஸை காட்டல, சஹீஹான ஹதீஸை காட்டுனீங்க. அது சஹீஹான ஹதீஸ் இல்லங்க, கத்தாதா வராங்க, ஒரு சஹாபி இல்லைன்னு சொன்னோம். சொன்னதுக்கு பின்னாடியாவது சரி சஹாபி இல்லைன்ட்டாங்களேன்னு சொல்லி உண்மையை ஒத்துருக்கணும். என்ன பண்ணீங்க? அதை மறைக்கிறதுக்கு, அந்த ஒரு பொய்ய அவதூற மறைக்கிறதுக்கு யாரையும் ஜவுனை பத்தி சொன்ன விஷயத்தை எடுத்து காட்டிட்டு வந்து தஹபி சொல்றாரு அப்படின்னு பயங்கரமா பச்சை பொய்ய சொன்னீங்களே. நீங்க தான் நேர்மவாதிகளா? நேர்மத்தை பத்தி பேசுறவங்களுக்கு தகுதி இருக்குதா? அதுவும் தஹபி சொல்றான். நீங்க தஹபி இமாமுடைய கிதாபை எல்லாம் படிச்சுட்டு தஹபி கத்தாதாவை சஹாபின்னு சொல்லல, அவரை தாபின்னு தான் சொல்றாரு. அதையும் சொன்னோமே. கத்தாதா தெளிவா இருக்குதுங்க, எல்லா கிதாபுல இருக்குது. கத்தாதா ஹிஜ்ரி 60 பிறக்கிறாரு. 60 பிறந்தவரை போய் சஹாபிங்கிறீங்களே, இதுதான் உங்களுடைய இல்மு, உங்களுடைய கல்வி. இப்படிப்பட்டவங்க நீங்க மக்களுக்கு பயான் பண்ணா உங்களை பின்னாடி போனா என்ன ஆகுறது? உங்களுடைய கருத்தை ஏற்று ரசூல்லா மௌத்தா போய் 50 வருஷம் கழிச்சு ஒரு ஆள் பிறக்கிறாரு, அவரை பிடிச்சி சஹாபி சஹாபின்னு காலையில தொங்கிட்டு இருந்தீங்க, வேற வழி இல்லாம எல்லா வாசலையும் அடைச்சோனையுமே இப்ப கொஞ்சம் பணியிறீங்க. இதுக்கு பேர் தான் நேர்மையா? அப்புறம் பரீராவை சொன்னாங்க, அந்த அமத்துன் கருப்பு நிற அடிமை என்பது, பள்ளிவாசல கூட்டக்கூடிய கருப்பு நிற அடிமை என்பது அது பரீரா அப்படின்ட்டாங்க. அதுல நீங்க இருட்டடிப்பு செஞ்சீங்க, மோசடி பண்ணீங்க. பரீராவுடைய தாரீக வரலாறு எடுத்து பாருங்க. பரீரா யஸீத் பின் முஆவியாவுடைய காலம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. யஸீத் பின் முஆவியா எப்ப உள்ளவரு? ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் ஜமல் யுத்தம்லாம் நடந்துச்சு, அந்த காலத்துல வாழ்ந்தவர். அந்த காலத்துல வரைக்கும் வாழ்ந்தார்கள் என்று இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் தஹதீப் என்ற நூல்ல அவ்வளவு ஆதாரத்தோட சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல பரீரா ஒரு தடவை மூத்தா போயிட்டு மறுபடியும் கபூல் எந்திரிச்சு இன்னொரு தடவை மூத்தா போனாங்களோ. ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு தடவை மூத்தா போயிட்டு அப்புறம் யஸீத் பின் முஆவியாவுடைய காலத்துல மறுபடியும் மூத்தா 2 தடவை மூத்தா போனாங்களா பரீரா? அப்ப இப்படி இல்லாததை எல்லாம் உட்டடிக்கிறது. இந்த விவாதத்துல இப்படி உட்டடிக்கிறீங்கன்னா வெளியில நீங்க எப்படி எல்லாம் உட்டடிப்பீங்க? இவ்வளவும் பண்ணிக்கிட்டு நேர்மை நியாயம்னு பேசுறீங்க. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நம்ம காலையிலிருந்து எடுத்து வைத்த பல்வேறு ஆதாரங்கள்ல பெண்கள் முகத்தை திறந்திருக்க வேண்டும், மூடுவது கட்டாயம் அல்லன்னு சொல்லிக்கிட்டே வரோம். அதை பார்த்தான் இதை பார்த்தான்னா முகத்தை பார்த்தான் இருக்கா இப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்கல்ல. முகம்னு காட்டணுவீங்க, அது திறந்த முகம் இருக்கா? இப்படி தூங்குறவங்க நடிக்கலாம், எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிற எழுப்பு முடியாது, அந்த கணக்குல எதை சொன்னாலும் ஒரு கேள்வி. ஆனா நீங்க முகத்தை 3 நாள் காட்டுங்களேன், அதுல பார்க்கல மூடி இருந்தார்கள், இதுல பார்க்கல மூடி இருந்தார்கள், மூடுறதா காட்டுங்க. தண்ணி தெளிச்சாங்க, அதுல உரை இருந்தது என்று ஹதீஸ் இருக்குது, அப்படி காட்டுங்களேன். அப்ப முகத்தை மூடினார்கள் என்று உங்களால் காட்ட முடியல, முகத்தை திறந்த நிலையில் தான் இது நடந்திருக்குது என்றத சாத்திய கூறோடு நிரூபிக்கிறோம். அது இதெல்லாம் என்ன துணை சான்று, நம்ம வைக்கக்கூடிய பிரதான சான்று இல்ல. முகத்தை அறியப்பட வேண்டும், அவர்கள் அறியப்பட வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன வசனம் தான் ஆதாரம், துணை சான்று. ரசூலுல்லாஹ் நடந்திருக்கிறாங்க என்ற இவ்வளவு துணை சான்றையும் அவ்வளவு சாத்திய கூட வச்சிருக்கிறோம். அதனுடைய வரிசையில் இன்னொன்னு சொல்றோம் பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபஜ்ருடைய நேரத்துல பெண்கள் பள்ளிக்கு தொலை வருவாங்க. அப்படி வரும் பொழுது லா யாரிஃபுஹுன்ன அஹதும் மினல் கலசி, இரவின் காரணமாக அந்த ஃபஜ்ருடைய அந்த அதிகாலை நேரத்துல கொஞ்சம் இருட்டின் காரணத்தினால யாரையும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் கூடுதல் விளக்கமாக முஸ்னத் அபி யாலாவுல 4493 ஹதீஸ்ல வருகிறது. மா யாரிஃபு பாதுனா உஜூஹ பாதின், எங்கள்ல சிலருடைய முகத்தை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இருட்டு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நைட்ல ஒரு பெரிய ஒரு குண்டா ஒருத்தன் ஓடி போயிட்டு இருந்தான், திருடனை பார்த்தேன், நல்லா பார்த்து எப்படி இருந்தான், குண்டா இருந்தா அவ்வளவு தெரியும், மூஞ்சி பாத்தியா, இருட்டுனால தெரியல. ஏன் இருட்டுனால தெரியல, பகல்ல தெரிஞ்சிருக்கும். அப்ப இருட்டுனால அது மூஞ்சி மூடிட்டு போனா தெரியல அப்படியே சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃபஜ்ருடைய நேரத்துல கொஞ்சம் இருட்டா இருக்கு, முகம் தெரியல. அப்ப எவ்வளவு தெளிவா வருது, பள்ளிக்கு வராங்க, முகத்தை திறந்த நிலையில வந்திருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் முகத்தை திறந்து வைத்திருந்தார்கள் பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்க.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நூர்ல 64 வசனத்துல இன்னும் ஒழுங்குமுறை சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க உங்களுடைய தந்தை வீட்டிலேயோ தாய் வீட்டிலேயோ தந்தையின் சகோதரர் வீட்டிலேயோ தந்தையின் சகோதரியின் வீட்டிலேயோ தாயின் சகோதரர் வீட்டிலேயோ தாயின் சகோதரிகள் வீட்டிலேயோ சாப்பிட்டீங்கன்னு சொன்னா லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தல்குலு ஜமீஅன் அவ் அஸ்தாதா, அந்த வீட்டுல போய் நீங்க சாப்பிடும்போது அவங்களோட ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவதிலும் அல்லது தனியா சாப்பிடுவதிலையும் உங்க மேல குற்றம் இல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்? ஒரு மாமி வீட்டுக்கு போறோம், மாமி மக இருக்குதான் செய்வா. ஒரு பொம்பளை போனானா அங்க மச்சான் இருக்குதான் செய்வான். சாச்சா வீட்டுக்கு போறோம், அவங்க மக இருக்குதான் செய்வா. அப்ப இங்கெல்லாம் போய் கூட்டமா சாப்பிடும் பொழுது முகத்தை மட்டும் பார்க்க வேண்டி வராது. முகத்தை பொதுவா திறந்தா வச்சிருந்தாங்க, சாப்பிடும் போது 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட பார்க்க வேண்டி வரும் இல்லையா? அப்ப முகத்தை மூடிட்டு சாப்பிட்டாங்க சொல்ல போறீங்களா? அப்ப மூத்து தெரிய போட்டு சகனோட அப்படி அள்ளி வச்சுக்கிட்டு டக்க 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 டக்கு இப்படி சாப்பிட்டாங்களா? அல்லது கண்ணவர முன்னும்ல என்னது ஆப்பிளாடே அது எலுமிச்சம்பழடா, எலுமிச்சம்பழம். இது என்னது ஜாமுனே, அது ஊர்காவாடி. சரி சரி. இது என்னது? என் கையை பிடிக்காத கறி நினைச்சேன். இந்த லட்சம் தான் என்னங்க இது? ஆட நீ சேர்ந்து சாப்பிட்டாலும் குற்றம் இல்ல, தப்பு நினைச்சிடாத. மச்சி மகளாச்சே மாமி மகளாச்சே போய் உட்கார்ந்து சாப்பிடுறோமே மூஞ்சி தெரியும், தப்பு நினைக்காத. அல்லாவே சொல்லிட்டாங்க, உங்களை விட எங்களை விட வெக்கத்திற்கு தகுதியானவன் அல்ல. அவன் சொல்றான் இந்த விதிவிலக்க. இந்த விதிவிலக்க இங்கெல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்றான்? அவு சதீக்கிக்கும், உங்க நண்பர்கள் வீட்டுல போய் சாப்பிட்டாலும் குற்றம் இல்ல, சேர்ந்தும் சாப்பிடலாம் தனியாவும் சாப்பிடலாம். இதே மாதிரிதான் ரசூலுல்லாஹி சங்காலத்துல இருந்தாங்க. ஒரு ஹதீஸ் சொன்னாங்கல்ல, சாப்பாடு போட்டாங்க, அந்த பெண்மணி கையில் எடுத்து போட்டான்னு வருது இல்ல, இப்படி இருக்குது. எந்த அளவு இருக்குன்னு சொல்ற? வெளியே போயிடாதீங்க. நாங்க இது பாருங்க, வெளியே போயிடாதீங்க. எங்க முகத்தை மூணீங்கன்னு சொன்னீங்கன்னா வெளியே போக தேவையில்லைங்க, போகாதீங்க. அப்ப சுற்றுலா போகும்போது சுற்றுலா போகாதீங்க, மருத்துவம் போகாதீங்க, எல்லாத்துக்கும் பதில் தான். இப்படி இருந்தா வாழ முடியாது, வாழாதீங்க. இதா பதில் என்னங்க இது? ஆனா எவ்வளவு மார்க்கம், எளிமையான ஒரு மார்க்கம். அதுல பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துல ஒரு நபித்தோழர் வராரு, பசி. இவருக்கு யார் சாப்பாடு போடுறீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு நபித்தோழர் பொறுப்பெடுத்துக்கிறாரு, அவங்கள்ட்ட அனுப்புறாங்க. அவர்கள் வீட்டுல வந்து கேட்கற, என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல, பிள்ளைக்கு மட்டும் சோறு இருக்குது, அவங்களை தூங்க விட்டுரு. நீ என்ன பண்ற தெரியுமா? அவரை கூட்டு உட்கார வைப்பேன், நீ உட்காரு, நான் உட்கார்றேன், விளக்க சரி பண்ற மாதிரி அணைச்சுட்டு, அணைச்சிட்ட பிறகு நம்ம எல்லாம் 3 பேர் சாவரம் நடிப்போம் அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா வராங்க, வந்து விளக்க சரி பண்ணி அணைச்சுட்டுறாங்க. எந்த அளவுக்கு ஃபஜாலா யுரியானிஹி அன்னஹுமா ஏக்குலானி, 2 பேரும் சாப்பிடறமா நடிக்கிறார்கள். ஏன் இந்த மாதிரி நடிக்கணும்? மௌத்த மூடி இருக்கணும், கண்ணை மூடி இருக்கணும், கைய மூடி, நீ உள்ளே கடை, நான் பாத்துக்கிறேன், இப்படி சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இருந்துச்சு இப்படி வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்படி அவங்க காலத்தில் நடந்திருக்குது. அல்லாஹ்வும் இது குற்றம் இல்லைன்ட்டான். சாப்பிடும் போது கொஞ்சம் பார்ப்பாங்க, பாக்குறதுல வரும், குற்றம் இல்லை. மற்ற நேரத்தில் பாக்குறதுல இருந்தாங்க, சாப்பிடும்போது கொஞ்சம் கூட மாட இருக்கும், அந்த நேரம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கூட இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்து நூருடைய திருவசனம் தொடர்பாக கடைசியாக பேசிய சௌரவம் சூரத்து நூருடைய திருவசனம் தொடர்பாக சொன்னாங்க. நிறைவசன எண் 61 திருவசனம். இந்த திருவசனத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் இது மாதிரி ஒரு விளக்கம் கேள்விப்பட்டதே கிடையாது. எனக்கு இதுல சந்தேகம் இருக்கு, மற்ற தௌஹீத் ஜமாத் அறிஞர்கள் இந்த கருத்தை ஆதரிப்பாங்களா இல்லையான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. அதே போல நீங்க செய்யற நடைமுறைக்கு முற்றிலும் எதிரான ஒரு காரியம் வேற. அது வரைக்கும் இது வரைக்கும் நீங்க ஊடுகள்ல உங்களுடைய வீட்டுல போகும்போது உங்களுடைய மஹரம் அல்லாத உறவுமுறைகள் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? பெரும்பாலும் மத்தவங்க, உங்களுக்கு உதாரணமா ஒரு நபர் வராங்க, ஒரு அந்நிய நபர், நீங்க கூட்டு போறீங்க வீட்டுக்கு, அல்லது உங்க உறவினர் வீட்டுக்கு போறீங்க, ஒரு மஹரமான ஒரு நபர் இருக்காங்க. அந்த நபர் வந்தா நீங்க என்ன செய்வீங்க? முதல்ல நீங்க அவங்க முன்னாடி சாப்பாடு சப்ளை பண்ண மாட்டீங்க. மனைவி உள்ள இருப்பாங்க, பாய் என்ன செய்வார்? சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவர் முன்னாடி கொண்டு வந்து வைப்பார். ஆலிம்சா வீட்டுக்கு கூட்டு போறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு, அல்ல உங்க உறவினர் யாராவது இருக்காங்க, சாப்பாடு நீங்க என்ன செய்வீங்க? இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? 4 வரை என்ன செய்றீங்க? உங்க மனைவி கொண்டு வந்து முன்னாடி சமைச்சு முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுவாங்களா? ஒருபோதும் அந்த காரியம் செய்ய மாட்டாங்க. நீங்க யாரும் அந்த மாதிரி செய்யலன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் இல்லை, இந்த நிமிஷம் வரைக்கும் தௌஹீத் ஜமாத் மக்கள் மேல நல்ல எண்ணம் தான் நான் வச்சிருக்கேன். இது போன்ற காரியத்தை யாருமே செய்ய மாட்டாங்க. இது போன்ற காரியத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. அதே போல உங்க மாமி வீட்டுக்கு நீங்க போறீங்க, மாமி மகன் இருக்காங்க, அத்தை மகன் இருக்காங்க, அல்லது உங்களுடைய சச்சா மகன் இருக்காங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கு மகனமான மக்கள் எல்லாருமே, மன்னிக்கணும், இவங்கெல்லாம் கயர் மகனமான மக்கள். இவங்கெல்லாம் இந்த மக்கள் இந்த விஷயத்துல நீங்க என்ன செய்வீங்க? நீங்க உள்ள இருந்து சாப்பாடு கொண்டு வந்து வைப்பீங்க, அவங்க சாப்பிடுவாங்க. இதான் நடைமுறை எல்லாருமே இருக்கு. எல்லாரும் வீட்லயும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். குர்ஆன் சொன்னா யாரெல்லாம் இஸ்லாம் உறுதியா பேண நினைக்கிறாங்க எல்லாரும் அதை செய்வாங்க. இவர் தலைவிட பெரிய ஒரு குண்டத்துக்கு போடுறாரு. இது அல்லாஹ் அக்பர், இது தாங்க முடியாத சிரமமா இருக்கு இந்த விஷயம். இது உண்மையிலேயே இவர் சொல்லக்கூடிய விஷயம். இது வரைக்கும் இந்த மாதிரி உங்கள்ட்ட யாராவது உடன்பாடு இருந்தா தயவுசெய்து கை தூக்குங்க அந்த காரியங்கள்ல. அவர் சொன்ன கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது குர்ஆன் சொன்னாலும் கொஞ்சமாவது பிடிப்புள்ள எந்த ஒரு நபருக்கும் இதில் உடன்பாடு நிச்சயமா இருக்காது. இது ஹிஜாபுடைய அடிப்படையே தகர்க்கிற விஷயம். இது
நம்ம பேசக்கூடிய விஷயம் முகம் மறைத்தல் தொடர்பான செய்தியில் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு குண்டத்துக்கு விடுவான்னு நினைச்சு பார்க்கவே கிடையாது. இது என்ன ஒரு அபாயகரமான ஒரு கருத்து, இது எவ்வளவு மோசமான ஒரு கருத்து. இது மாமி மகன் இருப்பாங்க, சச்சா மகன் இருப்பாங்க, ஏற்கனவே முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், முன்னாடி முகத்தை முடிடுவாங்களா அப்படின்னா என்ன செய்வோம், ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் பக்கத்துல வந்து 10 நிமிஷம் கூட உறைந்து உட்காருவாங்க. என்ன வார்த்தை இதனால நம்பவே முடியல, என் காதை செய்ய நம்ப முடியல என்னால. இவ்வளவு ஒரு அபாயகரமான கருத்தை இப்படி கூட சாப்பிட்டா சொல்றாங்க. இது அல்லாஹ் அக்பர். இது ரொம்ப ஒரு விபரீதமான ஒரு முடிவுல கொண்டு போய் சேர்க்குது. உங்களுக்கு யாருக்குமே இது உடன்பாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். குர்ஆன் சொன்ன விஷயத்தில் பிடிமான உள்ள எந்த நபருக்கு அந்த உடன்பாடு ஒருபோதும் இருக்காது. அல்லாஹ்வுடைய எனக்கும் கிடையாது. அநேகமா மேடையில் போய் அறிஞர்களுக்கு இந்த விஷயத்தில் உடன்பாடுகள் யாருக்கும் ஒருபோதும் நிச்சயமா இருக்காது. இது ஒரு அபாயகரமான போக்கு. இது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் விவாதத்தில் ஜெயிக்கிறதுக்காக ஒருபோதும் குறையெல்லாம் சொல்லல. இது ஒரு தவறான ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை வந்து மற்ற சகோதரர்கள் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு கொஞ்சம் அன்போடு கேட்டுக்கிறேன். விவாதத்தை அப்பாற்பட்டே கேட்டுக்கிறேன், அன்அபிஷியலாவே கேட்டுக்கிறேன். இது வந்து ஒரு மிகவும் அபாயகரமான தப்பான ஒரு கருத்து. நாங்க விவாதத்தில் ஜெயிக்கிறதுக்காக சொல்லல, மற்ற சகோதரர்கள் என்ன செஞ்சிட்டு போறீங்களோ பயமா இருக்கு எனக்கு. இந்த விஷயம் இந்த திருவசனம் தொடர்பான செய்திகளை பாருங்க. நீங்க ஒன்னாவு உட்கார்ந்து சாப்பிடுங்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒன்னாவு உட்கார்றதுல வந்து இந்த கயர் மகமான மக்கள் முன்னாடி வந்து உட்காரணுமா? இது என்ன இந்த திருவசனத்துக்கு இப்படி ஒரு விளக்கத்தை யாருங்க சொன்னது? இது ரொம்ப அபாயகரமான ஒரு போக்கு. இது உண்மையில நான் ரொம்ப சிரமப்படுறேன் இந்த கருத்தை கேட்டதுக்கு. இந்த சபையில் இப்படி ஒரு கருத்து பேசப்பட்டு அவங்களை நினைச்சு பார்க்கவே கிடையாது. இது ஒரு அபாயகரமான போக்கு. இது சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய காரியம். இது அந்த சகோதரருடைய தனிப்பட்ட கருத்தாக நம்ம சந்தோஷப்படுவேன். இது தௌஹீத் ஜமாத் மக்கள் இதுக்கு வந்து இந்த கருத்து உடன்படக்கூடாது என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கிறேன். சகோதரர் பேசுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா பெண்களும் இறைத்துதவுடைய மனைவிமார்கள் இருந்து அவருடைய பெண்கள் இருந்து மற்ற எல்லா மூவினுடைய பெண்கள் வரையிலும் முகத்தை கட்டாயம் மறைத்தே ஆக வேண்டும் என்று தெளிவாக சொல்லக்கூடிய சூரத் அஹ்ஸாபுடைய 59வது வசனம். அதற்கு சரியான முறையில விளக்கம் சொல்லாமல், அதை பற்றிய முழுமையாக சொல்லாமல் என்ன செய்கிறார்கள், அடுத்தடுத்து அவர்கள் தாவி கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு இவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆரம்பத்தில் இப்படித்தான் இருந்தது, எல்லோருக்கும் பொதுவாகத்தான் ஜில்பாப்ங்கிற முறை இருந்தது. அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதுக்கு பிறகு விசேஷமான முறையில் இறைத்துடைய மனைமார்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்ற ஹிஜாபுடைய சட்டம் வந்தது என்று 2 முறை இது மாதிரி இந்த தகவல் சம்பந்தப்பட்டு 2 முறை வகி வந்ததை போல இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்களாக ஒரு கற்பனை செய்கிறார்கள். இது அவருடைய கற்பனை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன சொல்கிறார்கள், இவர்கள் வாதப்படியே சொல்வதாக இருந்தால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபம்மர்து வஜ்ஹி பி ஜில்பாபி, என்னுடைய ஜில்பாப்ங்கிற அந்த ஆடையை கொண்டு என்னுடைய முகத்தை மறைத்து கொண்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இவர்களுடைய வாதப்படி இறைத்துடைய மனைவிமார்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு சட்டமாக அவருடைய முகத்தை மறைக்க வேண்டும் என்ற சட்டம் வந்துள்ளது. அதனால் அவர்கள் இப்பொழுது என்ன செய்தார்கள், மறைத்துக் கொண்டார்கள் என்று அவர் சொல்கிறார்கள். அவர்கள் வாதப்படி சொல்வதாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், ஹிஜாப் இவர்களுக்கு விசேஷமாக இருக்கிறது, அந்த சட்டத்துக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது, என்ன சொல்ல வேண்டும், ஃபஹம்மர்து வஜ்ஹி பில் ஹிஜாப் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எல்லோருக்கும் பொதுவாக அல்லாஹ் சொன்னான ஜில்பாப், அந்த வார்த்தையை தான் அங்கே பயன்படுத்துகிறார். வாதப்படி அது மகட்டத்தனமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார், ஹிஜாபுடைய சட்டம் வந்ததற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முகத்தை மறைத்தார்கள், அது விசேஷமான சட்டம் வந்ததனால மறைத்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி மறைப்பதாக இருந்தால் என்ன சொல்ல வேண்டும், ஃபம்மர்து வஜ்ஹி பி ஹிஜாபி, அது பில் ஹிஜாப் இப்படி சொல்லி இருக்க வேண்டும். ஹிஜாப் என்றார்களா, சொல்லவில்லை, ஜில்பாப் என்றுதான் சொன்னார்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் பொதுவாக சொன்னானே, குல் நபியே நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய மகள்களுக்கும் மூமினுடைய எல்லா மனைவிமார்களுக்கும் நீங்கள் ஜில்பாபை கட்டளையிடுங்கள் என்று சொன்னானே, அதைத்தான் சொல்கிறார். வாசகம் என்ன இடம் பெறுகிறது, ஜில்பாப் என்பதுதான் இடம் பெறுகிறது. அப்ப நாம் சொல்வது உள்ளது உள்ளபடி சொல்கிறோம். இவர்கள் கற்பனையாக என்ன செய்கிறார்கள், எதையோ உளறி கொண்டிருக்கிறார்கள். ஹிஜாபின் சட்டம் வந்துச்சு, அதனால அவர்கள் அப்படி செய்தார்கள். அப்படி ஹிஜாபுடைய சட்டம் இவங்களுக்கு தனியாக வந்தது என்றால், ஹிஜாப் என்றெல்லாம் வார்த்தை வந்திருக்க வேண்டும். நீங்கள் வார்த்தையிலிருந்து ஆதாரம் காட்ட வேண்டும்.
வாழ்த்து உண்டா? எங்க இருக்கிறது? இல்லை. ஜில்பாப் என்று எல்லோருக்கும் அல்லாஹ் சொன்னான், அதைத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்ப எவ்வளவு திட்டமிட்டு எல்லா பெண்களும் முகத்தை மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற கட்டளையை எவ்வளவு துணிச்சலாக ஆணவமாக இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் இவ்வளவு கிளி பிள்ளைகளுக்கு சொல்வதை போல அவர்கள் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற நம்முடைய தரப்பில் இருந்து இதை புரிந்து கொள்ளாமல் வாதத்தில் ஜெயிக்கணுமா? அவருடைய போக்கு அப்படித்தான் இருக்கிறது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, என்ன செய்கிறார்கள்? இதெல்லாம் மறைத்துட்டு சர்வசாதாரணமாக போய் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகத்தை கட்டாயமாக மறைக்க வேண்டும் என்று அவன் சொல்லி இருக்கிறான். அதுதான் ஆணித்தரமாக இருக்கிறது. அது எங்கு போனாலும் சரி, எந்த இடத்தை யார் இடத்தில் வேண்டுமானாலும் இதுதான் ஜெயிக்குமே தவிர இவர்கள் சொல்லக்கூடிய வாதம் ஜெயிக்காது. இங்கேயே ஜெயிக்கல. எங்களை பொறுத்தவரை அது வெற்றிக்குரியதல்ல. அது எங்களால் என்ன, அது அவர் சொல்லக்கூடிய விளக்கம் ஒரு விளக்கமாக எங்களுக்கு படவில்லை. காழ்ப்புணர்ச்சியில் பேசவில்லை. அவர் சொல்கிறார், சகோதரர் கூட காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறான் சொல்கிறார். ஒன்று சொல்லுகிறேன் என்பதாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ரம்லானுடைய மாதத்தில் ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் காபிர் என்று ஒரு ஃபத்வா வழங்கப்பட்டதாக ஒரு SMS தகவல் எல்லா போன்களிலும் பரவியது. நான் என்னுடைய மஹல்லா மக்களுக்கு சொன்னேன், பிஜி அவர்களுக்கு நமக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் காபிர் என்பதை நம்மால் ஏற்க முடியாது, ஜீர்ணிக்க முடியாது என்று சொன்னோம். நாம் காழ்ப்புணர்ச்சியில் கிடையாது. சலஃபுகள் காபிர் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். அவர் இறை மறுப்பாளர் என்று சொன்னார்கள். அந்த இடத்துல சகோதரர்களே, பிஜி அவர்களுக்கும் நமக்கும் இது போல சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. யாரோ சொல்லுகிறார்கள் என்பதற்காக காழ்ப்புணர்ச்சி நமக்கு இருந்திருந்தால் சலஃபுகள் சொல்லுகிறார்கள் என்பது இன்னும் ஊதி பெரிதாக இருப்போம். சொல்ல மாட்டோம். காழ்ப்புணர்ச்சி கிடையாது. யாராவது அப்படி சொல்லுவார்கள் தவறு. எல்லா அறிஞர்களுக்கும் ஆராய்ச்சியில தவறு நடக்கும். எல்லா காலகட்டத்திலும் எல்லா அறிஞர்களுக்கும் நடந்தது உண்டு. ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் ஒரு அறிஞர் ஆராய்ச்சி செய்கிறார், அதில் சில தவறுகள் நடக்கிறது. இதை வைத்து அவர் இறை மறுப்பாளர் என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. அதை நாங்கள் வன்மையாக கண்டிப்போம் என்று சொன்னார்கள். சும்மா காழ்ப்புணர்ச்சி சும்மா விட்டாடிகள் உங்களுக்கு தெரியுமாங்களா? உங்களை பத்தி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? காழ்ப்புணர்ச்சிலாம் கிடையாது. அதனால சகோதரர்களே, நாம் பொதுவாக பொதுநிலையில் இருக்கக்கூடியவர்கள் உள்ள சத்தியம் என்ன அதை விரும்புகிறோம், அதைத்தான் சொல்ல வேண்டும் நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஒரு இறைவன் ஒரு சட்டத்தை சொல்கிறான் என்றால், இப்ப எதற்காக அல்லாஹ் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராயில் ஹிஜாப் சூரத்துல் ஹிஜாப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிற செய்தி அவன் சொல்கிறான், வைரா சஅல்துமூஹுன்ன மத்அன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராயில் ஹிஜாப் ذلكم أطهر لقلوبكم وقلوبهن وما كان لكم أن تؤذوا رسول الله ولا أن تنكحوا أزواجه من بعده أبدا இந்த காலிக்கான இந்த அல்லாஹ் அதீமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் அஹ்ஸாபில் 53வது அந்த வசனத்திலே சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வைரா சால்துமூஹுன்ன, நபி தோழர்கள் சொல்கிறான், வைரா சால்துமூஹுன்ன, நீங்க மத்தான் ஏதாவது பொருளை நீங்கள் அவர்களிடத்தில் இறைத்தூதருடைய மனைவிமாரிடத்தில் கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராயி ஹிஜாப், திரைக்கு அப்பால் இருந்து கொண்டு அவரிடத்தில் கேளுங்கள். தாலிக்கு மத்துஹரு, அதுதான் மிக ஏற்றமான மிகவும் தூய்மையானது. குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கும், குலூபிகின்ற அவருடைய உள்ளங்களுக்கும் அதுதான் மிகவும் தூய்மையானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். என்ன சொல்கிறான் என்றால், உங்களுடைய உள்ளங்களுக்கும் அவருடைய உள்ளங்களுக்கும் இதுதான் தூய்மையானது. எது? திரைக்கு அப்பால் இருந்து கொண்டு கேட்பது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், கருப்பை பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை சொல்கிறார். தூய்மையாக உள்ளங்கள் கலங்கப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் மீது தப்பான அபிப்பிராயம் வந்துவிடக் கூடாது, வேறு மாதிரி எண்ணம் வந்துவிடக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணுடைய கருத்தை பாதுகாக்கிற ஒரு ஏற்பாடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்நிய ஆண்கள் திரைக்கு அப்பால் இருந்து கொண்டு கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதுதான் காரணம். கண்ணியத்திற்குரியவர்களே, இறைத்தூதருடைய மனைவிமார்கள் மற்ற பெண்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு சில விஷயங்களில அவர்களுக்கு சிறப்பான ஒரு அந்தஸ்துகள் இருக்கிறது. எந்தெந்த வகையில் இருக்கிறது என்றால், அவர்கள் எல்லா மூமின்களுக்கும் தாய்மார்களாக இருக்கிறார்கள். உம்மஹாத்துல் மூமினீன், அவர்கள் எல்லா மூமின்களுக்கும் தாய்மார்கள். இந்த வகையில மற்ற பெண்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மற்ற பெண்கள் எல்லோருக்கும் என்ன செய்ய மாட்டார்கள்? தாய்மார்கள் ஆக மாட்டார். இந்த வகையில இறை தூதருடைய மனைவிமார்களுக்கு இப்படி ஒரு அந்தஸ்து இருக்கிறது.
இன்னொன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே வசனத்தில் என்ன சொல்கிறான்? அவர்கள் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? அவர்களை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, காலையிலிருந்து நீங்க விவாதத்தை பார்த்துக்கிட்டு வர்றீங்க. பேச்சுல உண்மையாளர்களாக இல்லை, எல்லாம் பொய்ய ரொம்ப சர்வசாதாரணமாக எவ்விதமான உறுத்தலும் இல்லாமல் பொய் பேசக்கூடியதை வளமையா கொண்டிருக்கின்றார்கள். அந்த துதுபிருன்ற வார்த்தைக்கு பின்புறம்னு சொல்லி அர்த்தம் வச்சாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி பார்த்தாங்க, பின்னாடி பார்த்ததுலதான் இந்த மாதிரி ஆணுச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? அது முன் வந்தாங்க போனாங்கன்ற அடிப்படையில வரக்கூடிய வாசகம் அப்படின்றத நாசர் பாய் விளக்குனாருன்னா எனக்கு என்ன, அதாவது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போனாங்க பின்னாடி போனாங்கன்னு வருது அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி அது அல்லாஹ் பல இடங்கள்ல அந்த அதுபர் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த சும்மா அதுபர அவர் பின்னாடி திரும்பினான் பின்வாங்கினான் ஃபிரௌனை பத்தி சொல்லும் பொழுது இவர் அர்த்தத்துல பார்த்தா ஃபிரௌன் பின்னாடி திரும்பி காட்டினான்ற மாதிரி வரும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டு ஒரு அர்த்தத்தை வச்சுக்கொண்டு அது ஏன் இந்த மாதிரி இருட்டடி பண்றீங்க அப்படின்னா கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஓட்டி விட்டு போறதை பாக்குறோம். அப்ப நம்ம இங்க என்ன வைக்கிறோம்னா, சரி பின்னாடி போறத பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆகுன்ற மாதிரி சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுனாலதானே அல்லாஹ் பர்தாவை கடமையாக்கலாம் ஹிஜாபை கடமையாகலாம்னு சொல்றீங்க. அப்ப அதை மறைக்கிறதுக்கு பின்னாடி என்ன போட அதை சொல்லணுமா இல்லையா? அதை விளக்கணும்ல, அதை விளக்க. அதே மாதிரி கஜாதாவுடைய விஷயத்தை எப்படி இருட்டடிப்பு பண்ணாரு, பண்ணிட்டு ரொம்ப சர்வசாதாரணமா எந்த உறுத்தலும் இல்ல. அது நாங்கெல்லாம் இப்படிலாம் போய் பண்ணோம்னா ஒன்னும் கண்டுக்கிற மாட்டோம். அதை நாங்க ரொம்ப அதாவது தாங்கள் பொய்யர்கள் என்பதை ரொம்ப ஒரு பெருந்தன்மை ஏத்துக்கிறோம். அந்த மாதிரி சொல்லக்கூடியதை பாக்குறோம். அதே மாதிரி இந்த பார்வையை தாழ்த்துறதுக்கு பத்தி சொன்னாரு. பார்வையை தாழ்த்துற ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும்தான் சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எக்கச்சக்கமான ஆதாரம் எல்லாத்தையுமே இருட்டடிவு பண்ணிட்டு இங்கிட்டு உள்ளவர் என்ன சொல்றாரு, ஒரே ஒரு ஆதாரம் தான் வச்சீங்க, எந்த ஆதாரமே வைக்கல. அவங்க அந்த சவர் என்ன சொல்றாரு, எக்கச்சக்கமான ஆதாரத்தை வச்சீங்க அப்படின்ட்டு. என்னன்னு கேட்டா அது அவரு இது நானு விளக்கம், அது அவரு இது நானு, நாங்க ரெண்டு பேரும் முரண்பட்டு தான் பேசுவோம். அந்த மாதிரி நம்மளும் முரண்பட்டு பேசுவோம்னு வழங்கிட்டாரு போல. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வச்ச ஆதாரத்தை இதுக்கு நீங்க எல்லாம் உடன்படுகிறீர்களா, மேடை உள்ளவர்கள் உடன்படுகின்றார்களா? உடன்பட்டு மசோதா பண்ணி தானே எடுத்து வச்சிருக்கிறோம். பெரிய குண்டை தூக்கி போட்டோமா? நீங்க போட்ட குண்டை விடவா இந்த குண்டு பெருசு? கத்தாதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இருட்டடிப்பு பண்ணீர்களே, இதை விட பெரிய குண்டு போட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மேலே குண்டை போட்டீங்களே, இது ஒரு பெரிய விஷயமா? இன்னும் சொல்ல போனா ஹதீஸ் ஆதாரத்தோட தான் சொன்னாரு. ரஹ்மத்துல்லாஹி எடுத்து வைக்கும் பொழுது அந்த விருந்தாளியை அனுப்புறாங்க, அவங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்ப விளக்கு அணைக்கின்றார்கள், விளக்கு அணைத்து சாப்பிடுவது போல் நடித்தார்கள். விளக்கு அணைக்காம இருந்தா சேர்ந்து சாப்பிட்டுருப்பாங்க. இதை பார்த்து விட்டு அல்லாஹ் சிரித்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்யறதா வருது ஹதீஸ்ல. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை பத்தினா நான் நல்லெண்ணெய் வச்சிருந்தேன், அப்பனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி கேவலமா நினைக்கிறீங்களா? இப்ப என்ன சொல்ல வரீங்க இதுல இருந்து? இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல அல்லாஹ் ஒரு விஷயத்தை பார்த்து மகிழ்ச்சி உற்றான் சிரித்தான் ஒரு ஹதீஸ் வருதுன்னு சொன்னா, நான் உங்களை அந்த மாதிரிலாம் தப்பா நினைக்கல, நல்லெண்ணெய் வச்சிருந்தேன். அப்ப எப்படிப்பட்ட வாதம் பாத்தீங்களா சகோதரர்களே? அல்லாஹ்வே குறை காணக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வேலை இது. இதை ரொம்ப அதையும் சர்வசாதாரணமா என்னன்னா, இதுலயே ஊறி இருந்தா தான் இப்படிலாம் சொல்ல முடியும். பொய் பேசுறது, இந்த பித்தலாட்டம் பண்றது எல்லாம் நம்மள்ட்ட சொன்னாரு. மோசடி முனாஃபிக்தனம்லாம் சொன்னாரு. இந்த வேலையெல்லாம் சர்வசாதாரணமா செய்யறதுனால தான் எவ்வித நெருடலும் இல்லாமல் அப்படி தில்லா நின்று அடிக்கிறதா இருந்தா இதுலயே ஊறி இருக்கணும் சகோதரர்களே. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஷேக் அவர்கள் ரொம்ப பதறாங்க. ஏதோ பெரிய நாங்க குண்டை போட்டோம்னு சொல்லி பதற வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், ஒருவன் தன்னுடைய மாமி வீட்டுக்கு போனா அந்த மாமியுடைய பொண்ணு ஹிஜாப் அணிந்திருக்கக்கூடிய நிலையில, மார்க்கம் சொல்லக்கூடிய ஹிஜாப், மார்க்கம் சொல்லக்கூடிய பர்தா, முகத்தை தெரிந்திருக்கக்கூடிய நிலையில அவங்க அந்நிய ஆண்கள் அதாவது எல்லாரும் இருக்கும்போது தனிமையில் இல்லாம அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டா குற்றம் கிடையாதுங்கிறோம். இதுல என்ன பெரிய குண்டு இருக்குது? ஒரு குண்டு ரப்புல் ஆலமீன் சொல்றான், நீங்க சேர்ந்து சாப்பிட்டாலும் குற்றம் இல்லை, தனியாக சாப்பிட்டாலும் குற்றம் இல்லை. சிக்கலான ஆளா தெரியுது, அவனால சேர்ந்து சாப்பிட விட மாட்டோம். இப்ப ஒரு ஆள் நண்பரா இருக்காரு, ரொம்ப மோசமான ஆள் தெரியும் வச்சுக்கிடுங்க, நாங்க இந்த நெருங்கின பழக்கத்தை பொறுத்தா அது இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், லைஸா அலைக்கும் ஜுனாஹும் நான் ததுக்குலு ஜமீன வஸ்தாத்தன், நீங்க சேர்ந்து சாப்பிட்டாலும் குத்தம் இல்ல,
தனியா சாப்பிட்டா குத்தம் இல்லை. ஏன் அல்லாஹ் தனியா சொல்றான்? சிக்கலான பாட்டிகள் வருவாங்க, சில ஆலிம் சாக்கள் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. சொல்ல அதாவது நம்ம தப்பா எடுத்துக்காதீங்க, பொதுவா சொல்ல சில ஆலிம் சாக்கள் நம்ப முடியாது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்யும், அப்போ அந்த மாதிரி நேரங்கள் நம்ம என்ன செய்வோம், தனியா உட்கார்ந்து சாப்பாடு கொடுப்போம். அது பழக்கத்தை பொறுத்து சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவது. பல இடங்கள் நாங்களே போகும்போது அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, உணவு தான் எடுத்துக்கொண்டு வைப்பாங்க, பரிமாறுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி அருவருக்கத்தக்கமா நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதை சொல்ல மாட்டோம். இப்ப அடுத்து ஒரு சின்ன ஒரு பேட்டர் மட்டும், ஹிஜாப் போட்டால் உம்மஹாத்துல் நபியா நான் சொல்றேன், ஃபைன் ஹஜபஹா, முகத்தை மறைத்தால் ஹிஜாப் அணிந்தால் ஃபஹிய உம்மஹாத்துல் முஸ்லிமீன், அவங்க முஸ்லிம்களுடைய தாய்மார்கள், நபியுடைய மனைவிமார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹிஜாப் அணிந்தா நபியுடைய மனைவி தான். நீங்க என்னத்தை எடுத்து வச்சாலும் நீங்க அப்படி எப்படி ஹதீஸ்ல இருக்கு, ஃபைன் ஹஜபஹா, ஹிஜாப் அணிந்தால் முகத்தை மறைத்தால் ஃபஹிய உம்மஹாத்துல் முஸ்லிமீன், நபி கல்யாணம் பண்ணா மட்டும்தான் அவங்க ஹிஜாப் அணிய வேண்டும், வேற யாருக்கு ஹிஜாப் கிடையாது. இப்ப இவங்க ஹிஜாப் பண்ணி நபியுடைய மனைவி ஆவாங்களா? ஏன் நீங்க எங்களை பார்த்து உளறுகிறார்கள் அப்படி இப்படின்னு சொல்றீங்களே, இந்த வைகோ பேச்ச போட்டு போட்டு கேட்டு அது உளறுகிறார்கள் அப்படிங்கிறீங்களே, ஏன் நீங்க விளங்க மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அதை நாங்க பதிவு பண்ணிட்டு இப்ப தெளிவா விளக்குவாங்க. அதாவது தௌஹீத் ஜமாத் நம்ம ஒரு பெரிய குண்டை போட்டுட்டீங்கன்னு பயப்படுறாங்க. இது நம்ம போட்ட குண்டு இல்ல, அல்லாஹ் உங்களுக்கு போட்ட குண்டு. அந்த குண்டுல தான் இப்படி செதறி போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அடுத்து பாருங்க, இந்த ஹம்மர்த்து வஜிஹி பி ஜில்பாபிக்கு அவருடைய அரபி புலமையை காட்டுற ஆளாம். ஏன் பி ஜில்பாபின்னு சொல்லணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க பி ஹிஜாபின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. ஹிஜாபுடைய அர்த்தம் தெரியல. ஹிஜாபுங்கிறது துணிக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க, எல்லாத்துக்கும் சொல்றது. செவத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு பொம்பளை அங்கிட்டு இருக்கிறாங்க, ஆம்பளை அங்கிட்டு இருக்காங்க, செவரு ஹிஜாப். துணி இருந்தா துணி ஹிஜாப், அல்லது வேற ஏதாவது ஒரு மரப்பு இருந்தா அது ஹிஜாப். அது ஹிஜாபுடைய அர்த்தத்தை வழங்காம சொல்றாங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துணி தான் போட்டிருந்தாங்க, ஜில்பாபு தான் போட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஹிஜாபு ஜில்பாபு தான், முகத்தை மறைக்கிறதுக்கு. சரி, இப்ப கேட்கிறோம், அது ஹிஜாபு இல்ல ஜில்பாபுன்னு சொல்றீங்கல்ல, ஆயிஷா என்ன சொல்றாங்க? இது ஹிஜாபுடைய வசனம் இறங்குறதுக்கு முன்னாடி உள்ளது. அவர் என்ன பார்த்தாரு, ஹிஜாபுடைய வசனம் இறங்குறதுக்கு பின்னாடி அவர் என்ன பார்த்ததுனால நான் ஜில்பாபை கொண்டு மறைச்சுக்கிட்டேன். அப்ப என்ன பண்ணாங்க அவங்க? ஹிஜாபு போட்டாங்க. என்ன போட்டாங்க? ஜில்பாபை கொண்டு மறைத்தேன் என்று சொன்னாலும் அவர்கள் ஹிஜாபை பேணி இருக்கிறார்கள் என்பது. அப்ப ஹிஜாபை அவங்க பேணலையா? அதை நீங்கள் என்ன செய்யல, இவங்க புரியல. அது மாதிரி பிஜே உங்களை நான் காஃபின்னு கூட சொல்லக்கூடாது. பிஜே அவங்கள பத்தி நீங்க பேசல தெரியும், உங்க ஊர்க்காரங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி இங்க உணர்ச்சி பூர்வமா பேசி நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அங்க பிஜே பத்தி பேசி என்ன, அவருக்கு நோயை கூட நீங்க சுட்டி காட்டினீங்க, விமர்சனம் பண்ணும்போது அவருக்கு கூட இப்ப கேன்சர் வந்துருச்சு, பாவம் என்ன செய்வார் என்று நீங்க பேசுனீங்க. அந்த வீடியோ கிளிப்லாம் இருக்குது, உங்க ஊர்க்காரங்களுக்கு தெரியும். அதுமாதிரி அத்துகர்னு ஒரு உதாரணம் சொன்னாங்க. உள்ளம் தூய்மையா இருந்து கற்பு தூய்மையாகணும், அதான் ரீசன், அது எல்லா பேருக்கு தேவை அப்படின்னாங்க. இதுக்கு நம்ம முன்னாடியே டாக்டர் உதாரணம் சொன்னோம், இப்பயும் ஒரு உதாரணம் சொல்றோம். ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொல்றான், நான் உனக்கு நாளைக்கு அல்வா வாங்கி தருவேன், ஏன்னா நீ தொழுகிற, நோன்பு வைக்கிற, குரான் ஓதுற அப்படின்னு சொல்றான். பக்கத்து வீட்டுக்காரி நானும் தொழுகிறேன், நானும் நோன்பு வைக்கிறேன், எனக்கு அல்வா வாங்கி கொடு, நான் வாங்கி கொடுத்துருவீங்களா? தொழுகை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி தொழுகிறது எல்லா பேருக்குரியதான். ஆனால் இங்க பார்த்து சொல்வது மனைவியை பார்த்து தான். அதே மாதிரிதான் இந்த அத்துகரு தொழுகை பல விஷயங்கள் எல்லா பேருக்குரியதா, மற்ற ஆதாரங்கள் வைத்து நாம் விளங்கலாம். ஆனால் இடப்படுகின்ற கட்டளை யா நிசா நபி, நபியின் மனைவிமார்களே. அதைத்தான் நான் உங்களுக்கு இப்ப விளக்க போறேன். என்னுடைய வாதத்துடைய பல ஆதாரங்களோட விரிவா விளக்கியாச்சு. என்னுடைய தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாட்டை சுருக்கமா உங்களுக்கு நாங்க சொல்லி காட்டுறோம். பெண்களுடைய கூடுதல் விசேஷமா ஆண்களுக்கு இல்லாம பெண்கள் கூடுதலாக மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறார். அது ஒரு வசனத்துல யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, பெண்கள் தங்கள் மீது ஜில்பாபுகளை போட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஜில்பாபி என்ன, முகத்தை மறைக்கக்கூடிய ஜில்பாபி இல்ல. ஏனென்றால் அல்லாஹ் அந்த வசனத்தை தொடர்ந்து ذَلِكَ أَدْنَىٰ يُعْرَفْنَ, அவர்கள் அறியப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக ஜில்பாபுக்கு அர்த்தம் முகத்தை மூடுவது இல்ல என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்ம சொல்றோம். இது யாருக்குரிய சட்டம்? நபியின் ஆரம்பத்தில் நபியின் மனைவிமார்களுக்காக இருந்தது, எல்லா மூமின்களுக்காக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான்? நபியின் மனைவிமார்களுக்கு மட்டும் விசேஷமா சட்டம் போடுகிறான். மற்ற பெண்களுக்கெல்லாம் முகத்தை வெளிப்படுத்திக் கொள்ளலாம், மற்ற உறுப்புகளை அவர்கள் மறைக்க வேண்டும். அது அனுமதிக்கப்பட்ட கை, கால், இந்த உறுப்புகளை அவர் வெளிப்படுத்திக் கொள்ளலாம். இதுக்கு நம்ம மற்ற ஆதாரங்களையும் வச்சோம்.
ஜில்பாப் அணிந்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பெருநாள் தொழுகைக்கு ஜில்பாபை அணிந்துவிட்டு சஹாபிய பெண்கள் முகம் திறந்த நிலையில் வந்து கேள்வி கேட்டிருக்கிறார்களே, ஆக ஜில்பாப் என்றால் முகத்தை மூடுவது என்றால் ஜில்பாப் அணிந்த பெண்கள் எப்படி முகம் திறந்த நிலையில் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்திருக்க முடியும் என்று கேட்டான். அதுக்கு இதுவரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. அப்ப இந்த வசனத்துடைய அர்த்தத்தை விளக்கிக்கிட்டோம். அப்ப நபியின் மனைவிமார்களுக்கு ஆரம்ப காலத்துல மற்ற பெண்கள் மாதிரி உள்ள சட்டம் இருந்தது. பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக நீங்கள் ஹிஜாப் போட வேண்டும், ஹிஜாப் என்றால் டோட்டலா மறைக்கணும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது. அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம சொன்னோம். அந்த வசனத்தை பாருங்க. ஈமான் கொண்டவர்களே, நபியின் வீடுகளுக்குள் நீங்கள் நுழையாதீர்கள், உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டாலே தவிர அது மாதிரி பாத்திரத்தை பார்த்துக் கொண்டிருக்காதீர்கள். உங்களுக்கு அழைக்கப்பட்டால் வீட்டுக்குள் வாருங்கள், சாப்பிட்டு விட்டால் சென்று விடுங்கள், வீணாக பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். இது நபிக்கு நோவினை ஏற்படுத்தும். அவர் உங்களிடத்தில் சொல்ல வெட்கப்படுகிறார், அல்லாஹ் சொல்ல வெட்கப்பட மாட்டான். நீங்கள் அவர்களிடத்தில், அந்த நபியின் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் ஏதாவது பொருளை கேட்பதாக இருந்தால் ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து, திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். இதுதான் உங்களுடைய உள்ளங்களுக்கும் அவருடைய உள்ளங்களுக்கும் ஏற்றது. அல்லாஹ்வின் தூதரை நோவினைப்படுத்துவது உங்களுக்கு தகுதி இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அவருடைய மனைவிமார்களை ஒரு காலம் நீங்கள் திருமணம் செய்யலாகாது. இது அல்லாஹ்விடத்தில் பயங்கரமான பாவம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்துல இது நபியின் மனைவிமார்கள் மட்டும் உரிய சட்டம் என்பது தெரியுதா இல்லையா? எத்தனை இடங்கள் அல்லாஹ் வலியுறுத்தி சொல்றான். எப்படி சொல்றான்? நபியின் வீடுகளுக்கு நீங்கள் வராதீர்கள் என்று, நபியின் வீடுகளுக்குரிய சட்டம் என்று அல்லாஹ் கூறுகிறான். பிறகு இது நபியை நோவினப்படுத்தும், எல்லாரும் நோவினப்படுத்தாது, நபியை நோவினப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகிறான். நபி வெட்கப்படுகிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது மாதிரி நபியின் மனைவிமார்களிடத்தில் நீங்கள் பொருளை கேட்பதாக இருந்தால் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்புறம் இது ரசூலுல்லாஹ்வுக்கு நோவினை செய்வது கூடாது என்று கூறுகிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை திருமணம் செய்யலாகாது. இதெல்லாம் எல்லா பேருக்குரிய சட்டமா? அப்ப எத்தனை விஷயங்கள் இருக்கு. இந்த வசனம் இறங்கியக்கூடிய காரணத்தை பற்றி அரசர்கள் அவங்க அறிவிக்கும் போது ஜைனபனுடைய சம்பவத்துல தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறார். இந்த வசனம் இறங்கிய பிறகு ஹுஜிப்ன நிசாவுன் நபி நபிஸல்லாஹுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாபிடப்பட்டது, எல்லா பெண்களுக்கும் ஹிஜாபிடப்படவில்லை. நபிகளாருடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாபிடப்பட்டதுங்கிற செய்தியை ஆரம்பத்திலேயே சொன்னோமே. இவ்வளவு நேரமாயும் இந்த ஹதீஸுக்கு நீங்க வாயை திறக்கவே இல்லையே. அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், முன்னாடியே சொன்ன அந்த செய்தி தொடர்பாக நம்ம ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே இந்த விஷயங்கள்ல நம்ம ஏற்கனவே தெளிவுபடுத்தணும். அதாவது அந்த திருவசனம், சூரத்து நூறுடைய திருவசனம் இறைவசனம் 61 தொடர்பான செய்தியை நீங்க முழுமையா படிச்சு பாருங்க. அந்த திருவசனத்தில் உண்ணுவது தொடர்பான விஷயத்தை நான் சொல்றேன், மறுபடியும் இஸ்டடி பண்ணி சொல்லிடாதீங்க. அதாவது உண்ணுவது தொடர்பான செய்தி, ولا على انفسكم ان تاكلوا من بيوتكم وبيوت ابائكم او بيوت امهاتكم او بيوت اخوانكم او بيوت اخوالكم او بيوت اعمامكم او بيوت عماتكم او بيوت اخوالكم او بيوت خالاتكم او ما ملكت مفاتيح او صديقكم ليس عليكم جناح. இந்த திருவசனம் தொடர்ச்சியா இருக்கு. இந்த திருவசனத்துல சம்பந்தப்பட்ட நபர்கள் சதீக் என்பதை தவிர அனைவருமே மஹ்ரமானவர்கள். அது முக்கிய நம்ம ஞாபகம் வைக்கணும். அத்தனை மக்களுமே, அதாவது சம்பந்தப்பட்ட எல்லாருமே மஹ்ரமான உறவு முறைகள் தான். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மஹ்ரமான உறவு முறை, ஆண்களாக இருந்தால் பெண்கள், அதாவது ஹாலாத் போன்றவர்களும் மஹ்ரமான உறவு முறை. மஹ்ரமான உணவு முறைகள் சாப்பிடுவது தொடர்பான செய்தி இந்த விஷயம். இது ஒரே ஒரு விதிவிலக்கான அம்சம் சதீக் தொடர்பான திருவசனம் தான் அந்த செய்தி. இந்த திருவசனம் தொடர்பான செய்தியில் நாம் ஏற்கனவே சொன்னோம். அவங்க சொல்லும் போது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். நம்ம ஷூரா பண்ணி தான் இந்த விஷயத்தை முடிவு பண்ணணும் அவங்க சொல்லிட்டாங்க. எனவே இது தௌஹீத் அதிகாரப்பூர்வமான கருத்தாக நாங்கள் எடுத்துக்கிறோம். விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவசனத்தில் அதாவது நம்ம தெளிவா கேட்கணும். இந்த திருவசனம் தொடர்பான செய்தியில இந்த திருவசனத்தில் ஒரு திருமண உறவு இல்ல, ஒரு அஜ்னபியான ஒரு நபர், கைர் மஹ்ரமான ஒரு நபர், அவரோடு உட்கார்ந்து சாப்பிடலாம் என்ற ஒரு செய்தி எங்க இருக்கிறது என்பதுதான் விஷயம். அவரோடு உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற செய்தி எங்க இருக்கு? அதாவது தந்தையினுடைய சகோதரி, தாத்தானுடைய மகன் அல்லது சாச்சியினுடைய மகன், இவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற வார்த்தைங்க தெளிவா சொன்னாங்க. கூட ஏற்கனவே அவங்க முகம் திறந்தா வச்சிருப்பாங்க, கூட ஒரு 10 நிமிஷம் ஆக போகுதுங்கிற வார்த்தை அப்படிதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்.
கூட குறைய ஒரு 10 நிமிஷம் ஆக போகுது. 10 நிமிடம் வரைக்கும் இந்த 10 நிமிடமோ அதை விட குறைந்த நேரமோ அதை விட அதிகமான நேரமும் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடலாங்கிறது ஒரு விபரீதமான கருத்துக்கும் இந்த குர்ஆன் சாப்பிடுறீங்க எங்க இருக்கு நான் தெளிவா கேட்கிறேன். இந்த விஷயத்துல எங்க சாப்பிடுறீங்க முதல் ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்னொரு திருவசனம் தொடர்பான செய்தி அவங்க சொல்லி காமிச்சாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் தொடர்பான செய்தி. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் தொடர்பான மற்றொரு செய்தியை சொல்லி காமிச்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய திருவார்த்தை அது. சூரத்து நூருடைய 61வது திருவசனம். அது வைதா துழைத்தும் இலா தாஅமின்ங்கிற அந்த திருவசனம் தொடர்பான செய்தி. ஒரு நிமிஷம். சூரத்து அஹ்ஸாபுடைய இறைவசன எண் 53 தொடர்பான திருவசனம். அது அந்த திருவசனத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வந்து சாப்பிடும்போது என்ன செய்யுங்க, சாப்பிட தொடர்பான செய்தி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூத்தன் நபி இல்லா யுஸன லக்கும் ஐ யுஸன லக்கும் இலா தஆமின் கைர நாஸிரீன இனா வலாகின் இதா துஈதும் ஃபத்குலூ வ இதா ஸஅம்தும் ஃபன்தஷிரு வலா முஸ்தக்னிஸின் இலா ஹதீஸின் இன்ன ذلك கான யுஸன் நபி ஃபயஸ்தஹி மின்கும் அல்லாஹு யஸ்தஹில் ஹக். திருவசனம் தொடர்பான செய்தி. அடுத்தது وَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ ذَلِكُمْ أَطْهَرُ لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِمْ. தொடர்ச்சியாக ரிப்பீட் பண்ணி சொல்லிடுவாங்க. தொடர்ச்சியாக சொல்லிடுறேன். وَمَا كَانَ لَكُمْ أَن تُؤْذُوا رَسُولَ اللَّهِ وَلَا تَنكِحُوا أَزْوَاجَهُ مِنْ بَعْدِهِ أَبَدًا إِنَّ ذَلِكُمْ كَانَ عِندَ اللَّهِ عَظِيمًا. இந்த திருவசனம் வந்து முழுமையான திருவசனம் இதுதான். 53வது திருவசனம் தொடர்பான செய்தி. இதிலும் வந்து உண்ணுவது தொடர்பான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சென்றால் சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு அங்கிருந்து போயிருங்க, வீணா பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற செய்தி இது. இது அந்த நேரத்தில் நீங்க சாப்பிடுறதுக்கு போயிருக்கும் போது நீங்க என்ன செய்யுங்க, ஹிஜாபை கடைபிடிங்க. அப்பொழுது அவர்களிடம் ஏதாவது நீங்கள் வினவுவதாக இருந்தால் நீங்கள் திரைக்கு அப்பால் இருந்து அதே மொழிபெயர்ப்பு செய்யும். திரைக்கு அப்பால் இருந்து நீங்கள் அதை வினவுங்கள். ஹிஜாபுக்கு அப்பால் திரைக்கு அப்பால் இருந்து வினவுங்கள். இதுதான் உங்களுடைய இதயத்திற்கும் சுத்தமானது, அவர்களின் இதயத்திற்கும் சுத்தமானது. நபிமார்களுடைய மனைவிகளை யாரும் ஒருபோதும் திருமணம் முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில வந்து அவங்க வந்து திரைக்கு அப்பால் இருந்து கேட்காம நேரடியாக அவங்கள்ட்ட பேசுறது, நேரடியாக அவங்க பக்கத்து உட்கார்ந்து பண்ணிக்கணும். மத்த மக்கள் சொல்றேன், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சொல்றேன், மத்தவங்களுக்கு சொல்றேன். பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது மட்டும் இதயத்திற்கு ரொம்ப சுத்தமான காரியம். அந்த காரியம் மட்டும் தப்பான எண்ணங்கள் ஒருபோதும் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார் தொடர்பான விஷயத்திலே இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் வரக்கூடும். எனவே இதை செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. இதே வந்து ஒரு மாமி மக விஷயத்திலையும், ஒரு சாச்சா மக விஷயத்திலையும், ஒரு நண்பருடைய விஷயத்திலையும், நண்பருடைய விஷயம் தொடர்பான காரியங்களையும் தப்பான எண்ணம் வருமா வராதா? இது இதயத்துக்கு வந்து ரொம்ப சுத்தமான காரியம். அந்த காரியம் அது நிச்சயமாக சுத்தமான காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒருபோதும் திருமணம் முடிக்கவும் முடியாது. அவங்களுக்கு தொல்லை கொடுப்பது ஈமானுக்கு எதிரான ஒரு காரியம் அது. அப்படி இருக்கு அவங்க விஷயத்துல நீங்க இந்த மாதிரி செய்யாதீங்கிற செய்தி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஏனைய பெண்களுக்கு இந்த இறைவசனம் சூரத் அஹ்ஸாபிலோ அல்லது சூரத் நூருடைய திருவசனத்திலையும் மாமி மக போன்ற மக்கள் எல்லாம், மாமி மக, சச்சா மக போன்ற மக்கள் எல்லாம் வந்து அதாவது கைர் மஹ்ரமான மக்களுடன் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்பதற்கு என்ன சான்றுகள் தான் நம்ம கேட்கிறோம். முக்கியமா இந்த குர்ஆன் வசனத்தில் அது தொடர்பான செய்திகள் எங்க சொல்லப்பட்டிருக்கு. இது மிகவும் ஒரு விபரீதமான கருத்து, அபாயகரமான கருத்து. இதை யாருமே பின்பற்ற மாட்டார்கள். ஏற்கனவே வந்து பின்பற்றதற்கு சாத்தியம் இல்லாத, விரும்பாத ஏராளமான செய்தி ஏற்கனவே தொழிற்சமா சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னோம், ஒன்றாக ஊது செய்வது தொடர்பான உதுவில் ஒன்றாக ஊது செய்வது விவகாரம் தொடர்பான காரியம், ஒரே பாத்திரத்தில் ஒன்றாக ஊது செய்வது தொடர்பான செய்தி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த விஷயம் சாத்தியமற்ற காரியம், நல்லா தெளிவா தெரியும். அது தொடர்பான விளக்கமும் தெளிவா சொன்னோம், சான்றுகளையும் சொன்னோம். அதே போன்று இந்த விஷயத்துல அடம்பிடிக்கிறாங்க. இத்தகைய ஒரு விபரீதமான சிந்தனை எவ்வாறு இவர்களுக்கு ஏற்பட்டதுன்னு கேட்டா, ஹிஜாப் தொடர்பான காரியங்களில் வந்து ஒரு வரம்பம் மீறாங்க, அடுத்த வரம்பம் மீறாங்க, அடுத்த வரம்பம் மீறாங்க, தொடர்ச்சியாக மீறிக்கொண்டே இருக்கிறார்கள். தன்னுடைய எண்ணத்திற்கு ஏற்ப இந்த குர்ஆனுடைய திருவசனங்கள் வளைக்கிறாங்க. இந்த சஃபார் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தொடர்பான செய்தியில் வந்து அவதூறு தொடர்பான சம்பவத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான வார்த்தை சொன்னாங்க. அந்த செய்தி தொடர்பான செய்தி, அவர் என்னுடன் அல்லாமல் என்னுடைய இல்லத்திற்கு ஒருபோதும் வந்தது கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஃபார் இப்னு முஅத்தல் தொடர்பான செய்தி. வீட்டில் வந்து கணவர் தான் ஒன்று சம்பந்தப்பட்ட விருந்தினரை கான்டாக்ட் பண்ணணும். அவர் தான் என்ன செய்யணும், அவங்கள்ட்ட பேசணும், சொல்லணும், இல்லணும். சோர் அவங்க எந்த அடிப்படையில் இந்த காரியம் செய்யறாங்க தெரியல. சில நேரங்களில் பயானுக்கு போவாங்களாம், போகும்போது சம்பந்தப்பட்டவங்களுடைய மனைவிமார்கள் சாப்பாடு கொண்டு வைப்பாங்களாம். அது வந்து இது என்ன எந்த அடிப்படையில் இந்த காரியத்தை செய்யறாங்க, ஆளும் இருக்கிற வீடுகள் போறாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா தப்பான வார்த்தையா போயிடும். நம்ம அந்த மாதிரி கேட்க விரும்பல விஷயம் வந்து இது ஒரு தவறான நடைமுறை. இதெல்லாம் ஆளும் இந்த காரியம் செய்யலாமா? இதை ஒரு இஸ்லாமிய அறிஞர் வந்து இத்தகைய ஒரு அருவருப்பான காரியங்கள் செய்யலாமா? இதுதான் நிலைப்பாடுன்னு சொன்னா என்ன செய்யுங்க, வெளிப்படையாக உங்க பத்திரிகையில எழுதுங்க, பயான்கள் இந்த விஷயம் வெளிப்படையா சொல்லுங்க. இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து பேசுறீங்க,
வெளிப்படையா சொல்லுங்க. எல்லாரும் உங்க வீட்டுல யாரெல்லாம் மகரமான மக்கள் இருக்காங்களோ, யாரோ ஃப்ரெண்ட் வந்தாலோ, ஆலிம்சா வந்தாலோ, அல்லது என்ன செய்யுங்க, இந்த மாதிரி உங்களுடைய மகரமான கயர் மகரமான ஆளுங்க வந்தாலோ, பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வச்சு பக்கத்துல உட்கார வச்சு ஹிஜாப் தலையில மட்டும் என்ன செய்யுங்க, சொட்டர் போட்ட மாதிரி ஹிஜாப் ஒன்று அணிய வச்சு என்ன செய்யுங்க, அவங்க முன்னாடி சாப்பாடு போடுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம சௌரசம் சொல்லிட்டாங்க, அந்த அடிப்படையில் செய்ய 10 நிமிஷம் உட்கார்ந்து நல்லா செய்யுங்க, நல்லா பேசுங்க, அதனால உங்க இதயம் ரொம்ப சுத்தமா இருக்கும் அப்படிங்கிற திருவசனங்கள் சொல்லுது. இதை பகிரங்கமா நீங்க அறிவிங்க முதல்ல இந்த விஷயத்தை. இந்த சபையில் சொல்லப்பட்ட இந்த செய்தியை நீங்கள் உங்கள் பத்திரிகையில் பகிரங்கமாக எழுதுங்கள். நாங்களும் இந்த விஷயத்தை பகிரங்கமா சொல்லுவோம். சாதாரணமான விஷயம் கிடையாது. மொத்த சமுதாயத்தை கருவறுக்கக்கூடிய மாபெரும் அபாயகரமான கருத்து இந்த கருத்து. ஷூரால இந்த செய்தி நீங்க எப்படி பாஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கால ஷூரால சம்பந்தப்பட்ட சோர் இந்த செய்தியை சொல்லியிருந்தால் மற்ற மக்களுக்கு ரோஷம் வந்து உடனே இதை மறுத்திருக்கணுமா இல்லையா? இந்த காரியத்தை எப்படி எல்லா மக்களும் இந்த விஷயத்தை ஏற்பீங்கன்னு உண்மையிலேயே புரியல. இது வந்து ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு கயத்துக்கு எதிரான காரியம், அவருடைய ரோஷத்துக்கு எதிரான ஒரு காரியம் இந்த காரியம். அது என் பொண்டாட்டி வந்து சம்பந்தப்பட்ட மனிதர் வந்து ஒருத்தர் வராதுன்னா அவர் எப்படி அவங்க உட்கார்ந்து சாப்பாடு வந்து பரிமாறுவாங்க? இது கைராக்கு எதிரான ஒரு காரியம். கைரானுடைய காரியம் ஒரு ரோஷத்துக்கு எதிரான ஒரு காரியம். ரோஷத்துக்கு எதிரான காரியத்தை இஸ்லாம் வந்து போதிச்சு அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஈட்டு தொடர்பான ஹதீஸ் சம்பந்தப்பட்ட வந்து அவங்க மனைவி தான் சப்ளை பண்ணாங்க இருந்திருக்காங்க. அதனுடைய ஹதீஸ் தொடர்பான பேசும் தொடர்பான செய்தி இன்ஷா அல்லாஹ். இது வந்து ஒரு அபாயகரமான ஒரு போக்கு. ஹிஜாப் விஷயத்துல ஒரு வரம்புகளை வந்து ஒவ்வொரு முறையும் மக்கள் கடந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே வந்து அந்த ஒது தொடர்பான விஷயத்திலையும் சொன்னோம். ஹிஜாப் தொடர்பான விஷயத்தில் நமக்கு மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய அகீதா தொடர்பான காரியங்களை கூட சரி செஞ்சிடலாம் போல தெரியுது. அதுல கூட சில விஷயங்கள் மக்களுக்கு மென்மையா சொல்லி சரி செஞ்சிடலாம். ஹிஜாப் விஷயத்தில் ஏன் இந்த ஒரு 4 கால் பாய்ச்சலில் வந்து விபரீதமான கருத்துக்களை ஒவ்வொரு முறையும் புதுசா சொல்லிக்கிட்டே ஏன் தொழில் ஜமாத் போறாங்கிற சூட்சமும் உண்மையில நமக்கு புரிய மாட்டேங்கிறது செய்தி. ஏன் தெரியல. ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய அவர் அந்த செய்தியை சொல்றா, நீங்க சிரிக்கிறீங்க. உண்மையில நான் ஆச்சரியப்பட்டு விட்டேன். என்ன மக்கள் இந்த மக்களுடைய ரோஷம் ஏன் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த விஷயத்தை. இந்த செய்தி சொல்லப்படும் மக்களுக்கு எப்படி சிரிப்பு எப்படி வருது? இந்த கயத் தொடர்பான காரியம், ஒரு முஸ்லிமுடைய ரோஷம் தொடர்பான காரியம் இந்த விஷயம். இது என் பொண்டாட்டி மத்தவங்க வரும்போது வந்து சப்ளை பண்ணுவாங்கிற விஷயம் வந்து முன்னாடி பக்கத்துல உட்கார்ந்து பேசுவா அப்படிங்கிற செய்தி, பக்கத்துல உட்கார்ந்து பேசுவாங்கிற அப்படி செய்தி வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இந்த விஷயம். இது நாங்க வந்து மாதிரி சில இடத்துல பயானுக்கு போவோம், அவங்க மனைவி வந்து வைப்பாங்க, உடனே ஒரு ஆளும் சார் சொல்லியிருக்கணும், ஏமா இந்த மாதிரிலாம் முன்னாடி வராதீங்கம்மா, இதெல்லாம் வந்து தப்பான காரியமா, இஸ்லாம் இது சொல்லியிருக்கணும். இதுதானே இஸ்லாம் தொடர்பான ஒழுக்கம் தொடர்பான காரியம். நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் ஒரு கண்ணியமான நல்ல ஒரு ஒழுக்கத்தை நிறைவு செய்வதற்காக அனுப்பப்பட்டு இருக்கிறேன். ஒரு அந்நியனுடைய மனைவி முன்னாடி வருது, சாப்பாடு பரிமாறுறது வந்து என்ன ஒழுக்கம் இந்த காரியம்? இதெல்லாம் இது என்ன நிலைப்பாடு? இது இந்த திருவசனங்களை இந்த மாதிரி போட்டு வளைக்கிறீங்க, இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் சூரத்து நூறுடைய திருவசனம் ஏன் இந்த மாதிரி ஒரு புது இந்த ஒரு கருத்து வந்து ஒரு கால் உண்மையான கருத்தா நிலைப்பாடா நீங்க நினைக்கிறீங்க சொன்னாங்க. இது விவாதத்துக்கு பதிலாக என்ன செஞ்சிருக்கலாம், உங்க அறிஞர்கள் உட்கார்ந்து இந்த விஷயங்களை பேசிருக்கலாம். உங்க அறிஞர்களோடு உட்கார்ந்து பேசி இந்த விஷயம் தொடர்பு ஒரு புதுமையான கருத்து. இது இதுவரை யாரும் சொல்லப்படாத ஒரு புதுமையான கருத்து, ஒரு விபரீதமான கருத்துன்னு சொன்னா நீங்க உட்கார்ந்து ஷூரா பண்ணி இந்த காரியத்தை முடிவு பண்ணி சூறான இந்த சூழலை சொல்ல வரல. ஏன்னா பெரும்பாலும் வந்து சரி ஓரளவு நீங்க 2வது தௌஹீத் ஜமாத்துல 2ஆம் நிலை அறிஞர்களா நீங்க இருக்கீங்க. பெரும்பாலும் பரவலாக உங்களுடைய மூத்த அறிஞர்களா இருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட நீங்க என்ன செய்யலாம், உட்கார்ந்து இந்த விஷயங்களை பேசலாம், ஒரு ஆய்வு செய்யலாம். உங்க பத்திரிகைகள் தொடர்பாக நீங்க முன்னாடி ஏற்கனவே ஒரு கருத்து கணிப்பு நடந்தது போல ஹிஜாப் தொடர்பான விஷயம் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக சேர்ந்து பணியாற்றலாம், இதில் மாற்று கருத்து உள்ளவர்கள் யாராவது இருந்தால் இதற்கு மாற்று ஆக்கங்கள் எழுதி அனுப்புங்கள் ஒரு முறையாக அறிவிச்சிருந்தீங்க. அந்த மாதிரி ஏதாவது அறிவிச்சு கேட்டு இது தொடர்பாக நீங்க மத்த ஆளுங்கிட்ட ஒரு சஜஷன் பண்ணி மற்ற காரியங்களை ஏன் நீங்க அறிவிக்க கூடாது? ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? இந்த காரியம் ஒரு விபரீதமான காரியம் தெரியலையா? அந்த செய்திகள்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுடைய அணுகுமுறை இவ்வாறுதான் இருக்கு. உண்மையில் வருத்தத்தக்க ஒரு காரியம். என்னுடைய நிலையை பொறுத்த மட்டில் வந்து அல்லாவுடைய எல்லாம் நான் தௌஹீத் ஜமாத்தினுடைய நீண்ட ஒரு காலமா ஆதரவாக இருந்திருக்கேன். ஒரு 20 வருஷத்துக்கு மேல நான் உங்களோட ஆதரவாக இருந்திருக்கேன். உங்களுடைய இடங்களில் பணியாற்றி இருக்கேன். சில இடங்கள் பிரச்சனைகள் சந்திச்சிருக்கேன். எல்லா விஷயம் பார்த்திருக்கோம். இப்ப நீங்க என்ன உங்களுடைய தௌஹீத் ஜமாத் எந்த அளவுக்கு பிடிப்பா இருக்கீங்களோ அல்லாவுடைய எல்லாம் அந்த அளவுக்கு நானும் வந்திருக்கிறேன். இதை ஜெயலலிதாவின் தொடர்பான விமர்சனங்கள் என்னால் ஒருபோதும் தாங்க முடியாது. சில பேர் சண்டை போட்டிருக்கேன், நிறைய இடங்களுக்கு பிரச்சனை பண்ணிருக்கேன். ஆனா இப்ப நம்ம தௌஹீத் ஜமாத்துக்கு எதிரான உட்கார்ந்து பேச காரணம் வந்து பெரிய பிஜே எனக்கு கொடுக்கல் வாங்க விவகாரம் ஒருபோதும் கிடையாது. இந்த மசாலாக்கள் இந்த மாதிரி நீங்க தாவி பேசுறது ரொம்ப சங்கடமா இருக்கு. சமுதாயத்தில் தவறான வழியில் கொண்டு போய் சேர்க்குது. இதுதான் பிரச்சனைகள் வரணும் கிடையாது. எனவே அல்லாஹ் நம்பக்கூடிய மக்கள் தயவு செய்து இந்த விஷயத்தை வந்து பரிசீலனை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சூரத் நூறுடைய இந்த திருவசனம் தொடர்பாக நீங்க சொல்லக்கூடிய விளக்கமும் சூரத் அஹ்ஸாப் தொடர்பான விஷயங்கள் நீங்க சொல்லக்கூடிய விளக்கமும் வந்து ஒரு சரியான ஒரு கருத்து ஒரு பொதும் கிடையாது. இது ரொம்ப அபாயகரமான ஒரு கருத்து, சமுதாய தப்பான வழியில கொண்டு போய் சேர்க்கும். வேற வார்த்தையில சொல்றதுன்னா தௌஹீத் ஜமாத் தொடர்பான ஒரு நிலையம் கூட வந்து ரொம்ப கேவலமா நினைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதை யோசிச்சு பாருங்க. குர்ஆன் சுன்னா படித்த மக்கள் நீங்க. எனவே இந்த விஷயத்தை நாங்கள் திரும்ப ஒருவன் நீங்கள் ஆய்வு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்களே, அவங்க வந்து பிஜே அவர்களை பற்றி நான் என்ன பேசினேன் ஊரில் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கேட்டாங்க, நீங்க அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த வசனத்துடைய நம்பர் என்ன? ஆமா, 37வது அத்தியாயம் 60வது 24வது அத்தியாயம் 60 61வது வசனத்தை நீங்க பாருங்க. அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லல, உங்களுடைய சாட்சியோட மாமியோட சாப்பிடுறது குற்றம் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் பாருங்க, தாக்கும் புயூத்திக்கும் உங்கள் வீடுகள்
உங்களுடைய தந்தைமார்களுடைய வீடுகள், உங்கள் தாய்மார்களுடைய வீடுகள், உங்கள் சகோதரனுடைய வீடுகள், சகோதரிகளுடைய வீடுகள், உங்களுடைய சாச்சாமார்களுடைய வீடுகள், உங்களுடைய குப்பிமார்களுடைய வீடுகள், உங்களுடைய அம்மாவோட பிறந்த சகோதரருடைய வீடுகள், இப்படி வீடுகளை தான் அல்லாஹ் சொல்றான். ஏன் அல்லாஹ் வீடுகளை சொல்றான்? காலா, மாமா, மாமி இத சொல்லாம மாமாவுடைய வீடு, மாமியுடைய வீடு ஏன் சொல்லணும்? அந்த வீட்டுல மாமியுடைய புள்ள இருப்பா, அந்த வீட்டுல காலாவுடைய மக இருப்பா, அங்க நீங்க இருந்து சாப்பிடுறது தப்பு இல்ல என்று அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறான். ஆக இது மகரம் இல்லாதவர்களோடு சேர்ந்து சாப்பிடுவதை பற்றித்தான் இந்த வசனம் பேசுகிறது. அப்புறம் என்ன காட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் ரோசம் வராதா, ரோசையே உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டாங்க. ரோசையே எங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னா அல்லாஹ் உங்களோட ரோசக்காரன். நீங்க எப்படி ரோசப்படுறீங்க? ரோசம் இல்லையா, ரோசம் இல்லையான்னு யாருக்கு எல்லாம் ரோசப்படுறீங்க? அல்லாவுக்கு எல்லாம் ரோசப்படுறீங்களா? அல்லாஹ் ஒரு விஷயத்தை அனுமதித்திருக்கும் போது அதற்கு எதிராக உங்களுக்கு ரோசம் வருமா? அந்த ரோசம் குப்பையில போடுங்க, ரோசப்படலாம். மார்க்க அனுமதித்த விஷயத்துல ரசூலுல்லாஹ் எங்க ரோசப்பட சொன்னாங்களோ அங்க படலாம். எங்க மக்களை எல்லாம் பார்த்து உங்களுக்கு எல்லாம் ரோசம் இல்லையா, சிரிக்கிறீங்க, எங்க மக்கள் சிரிக்கத்தான் செய்வாங்க. உங்களுடைய பேச்சு அப்படித்தான் இருக்குது. அல்லாஹ் ரசூல் ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க, அனுமதி கொடுத்திருக்கிறாங்க, அந்த விஷயத்தை போய் தடை பண்றாங்க. இதுல ரோசம். அப்ப என்னுடைய நான் மீதமுள்ள இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நான் முன்னாடியே தொடர்ந்தேன். அதாவது இந்த வசனம், இந்த வசனம் அஹ்ஸாப்ல இந்த ஹிஜாபுடைய தொடர்பான இந்த வசனம் இறங்குச்சு. அது ஹுஜிபின் நிசாவுன் நபி, நபிசல்லாசுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாபிடப்பட்டது என்று அனஸ் அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு அவங்க பதில் சொல்லல. இன்னும் இது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு தான் உரியதுங்கிறத வேறு சில ஆதாரங்களை வச்சோம். உமர் அலியில் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜாபுடைய வசனம் இறங்காம இருக்கும்போது எல்லா பெண்களுக்கு என்ன சட்டமோ அந்த சட்டம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களாக இருக்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட நிசாக்க உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாப் போட சொல்லுங்க என்று உமர் அலி அவங்க சொன்னார்கள். மற்ற எல்லா பெண்களுக்கும் போடுங்கன்னு சொல்லல, உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள் ஹிஜாப் போட சொல்லி. அமர்த்த உம்மஹாத்தில் மூமினீன், மூமின்களுடைய தாய்மார்களுக்கு, நபியின் மனைவிமார்களுக்கு நீங்கள் ஹிஜாபை இடுமாறு உத்தரவு போடுங்கள் என்று சொன்னார்கள் செய்தியை சொன்னோம். அதுக்கு அவங்க பதில சொல்லல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கும் போது சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள் நபி அவர்களுக்கு முன்னிலையில. இன்னும் ஹஜபஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நபி அவர்கள் ஹிஜாபை போட்டால் அவர்கள் மூமின்களுடைய தாயார், ஹிஜாப் இல்லை என்றால் அவங்க மூமின்களுடைய தாயார் கிடையாது. மூமின்களுடைய தாயாருக்கு அடையாளமே அந்த ஹிஜாபை வச்சு தான் என்பதை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் விளங்கினார்களா இல்லையா? அப்ப இவ்வளவு விஷயங்களை வச்சு அந்த அஹ்ஸாப்ல வரக்கூடிய 53வது வசனம் நபிக்கு மட்டும் உரியது, நபியின் மனைவிமார்களுக்கு மட்டும் உரியது என்பதை நம்ம நிரூபிச்சிருக்கிறோம். அப்புறம் இன்னொரு வசனத்தை எடுத்து காட்டாங்க. அஹ்ஸாப்ல 31 இருந்து வரக்கூடிய வசனத்தை எடுத்து காட்டினாங்க. அந்த வசனத்துக்கு முன்னாடி இருந்து நான் படிக்கிறேன், அதையும் நீங்க பாருங்க. எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது நபியின் மனைவிமாருக்கு மட்டும் உரிய வசனம்ங்கிறது தெல்ல தெளிவா சந்தேகத்துக்கு இடமின்றி அந்த வசனம் சொல்வதை நீங்க அறியலாம். அந்த வசனத்தை ஆரம்பத்திலிருந்து படிக்கிறேன். நபியே, உங்கள் மனைவிகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் உலகத்தையும் உலகத்துடைய இன்பத்தையும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் வாருங்கள், உங்களுக்கு சொகுசை கொடுத்து அழகான முறையில் நான் உங்களை விட்டு விடுகிறேன். நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மறுமை நாளையும் நாடக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் நல்ல மக்களுக்கு, உங்களின் நல்ல மக்களுக்கு மிகப்பெரிய கூலியை அல்லாஹ் தருவான். நபியின் மனைவிமார்களே, உங்களில் யார் தெளிவான மானக்கேடான காரியத்தை செய்கிறாரோ அவருக்கு வேதனை டபுள் மடங்கு உண்டு, இரட்டிப்பாக தரப்படும். இது அல்லாஹ்வுக்கு லேசானது. உங்களில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் யாராவது கட்டுப்பட்டு நல்ல காரியங்களை செய்தால் அவருக்கு டபுள் மடங்கு நன்மை உண்டு. அவர்களுக்கு அல்லாஹ் அழகான ரிஸ்கையும் வைத்திருக்கிறான். நபியின் மனைவிமார்களே, நீங்கள் மற்ற பெண்களில் எவரை போன்றும் இல்லை. நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டால் நீங்கள் பேச்சிலே குறைந்து பேசாதீர்கள். எவனுடைய உள்ளத்துல நோய் இருக்குமோ அவன் சபலப்படுவான். நல்ல பேச்சையே பேசுங்கள். உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தங்கியிருங்கள். அறியாமை காலத்திலே சுற்றித் திரிந்தது போல சுற்றித் திரியாதீர்கள். தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் விரும்புவதெல்லாம் அகல வைத்தே நபியின் குடும்பத்தாரே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை நீக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் விரும்புகிறான், சுத்தப்படுத்த நினைக்கிறான். உங்களுடைய வீடுகளிலே ஓதப்படுகின்ற வசனங்களையும் ஞானங்களையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் நுட்பமானவன், அறிந்தவன் என்று இவ்வளவு விஷயங்கள் வருது. இந்த வசனத்துல பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறேன். வசனம் எப்படி ஆரம்பிக்குது? குல்லி அஸ்வாஜிக்க, உங்கள் மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள்.
அவர்கள் இந்த உலக விஷயத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை விட்டு விடுகிறேன், வாருங்கள் விட்டு விடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறார். இது யாருக்குரிய சட்டம்? ஒரு பொம்பளை நம்ம மனைவி ஒரு சேலையை கொடுக்க கேட்கிறார், ஒரு விஷயத்தை விரும்பக்கூடிய துனியா சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்கிறார், ஆனா அவனை தலாக் விட்டுருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? மற்ற மனைவிமார்களுக்கு நம்ம கொடுக்கணும், உலக விஷயத்தை விரும்பினாலும் நமக்கு சக்தி இருந்தா நிறைவேற்றணும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அந்த சட்டம் கிடையாது, நீங்கள் உலகத்தை விரும்பக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப பிரத்யேகமான சட்டம்னு விளங்குதா இல்லையா? அதுமா யா நிசா நபி, நபியின் மனைவிமார்களே, உங்கள பகிரங்கமான மானக்கேடான காரியத்தை யாராவது செஞ்சா 2 மடங்கு தண்டனை உண்டு. மத்த யாராவது பெண்ணு செஞ்சா 2 மடங்கு கிடையாது, ஒரு தண்டனை தான், 1 மடங்கு தான். ஆனா நபியின் மனைவி செய்து விட்டால் 2 மடங்கு தண்டனை உண்டு. இது எல்லாருக்குரிய சட்டமா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்குரிய சட்டம். உங்களை யாராவது நல்லது செஞ்சா 2 மடங்கு நன்மை உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபியின் மனைவிமார்களே, நீங்கள் மற்ற பெண்களில் யாரை போன்றும் இல்லை. இதை விட தெளிவா சொல்லணுமாங்க? யாரு மாதிரி நீங்க கிடையாது. அகல வைத்த நபியின் குடும்பத்தாரே, அல்லாஹ் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை தூய்மைப்படுத்த வைக்கிறான். உங்கள வீடுகளில் ஓதப்படுகின்ற வசனங்களையும் ஹிக்மத்தையும் கேளுங்கள். எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்கிறான். மற்ற பெண்கள் எல்லாம் வீடுகளில் மட்டும் கேட்க மாட்டாங்க, பள்ளிவாசலுக்கு வருவாங்க, ஈதுக்கு வருவாங்க, பல காரியங்களை கலந்து கொண்டு வசனங்களை கேட்பாங்க. ஆனா நபியின் மனைவிமார்களுக்கு வீடுகளில் தான் அந்த வசனங்களையும் ஹிக்மத்தையும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இது நபியின் மனைவிமார்களுக்கு விசேஷமான சட்டம் என்று சொல்றானா இல்லையா? அப்ப நாங்க தௌஹீத் ஜமாத் சுருக்கமா சொல்றது, பெண்கள் முகம், கை, கால் இந்த 3 பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளை மறைக்க வேண்டும். இப்படிப்பட்ட சட்டம் தான் எல்லா பெண்களுக்கும் கியாமத் நாள் வரைக்கும் உள்ள சட்டம். இந்த சட்டம் குறிப்பிட்ட காலம் நபியின் மனைவிமார்களுக்கு இருந்தது. அது 10ஆம் சொல்லி உமர் அலியல்லாஹு அவங்க முறையிட ரசூலுல்லாஹ் வீட்லயும் அந்த ஸைனபுடைய திருமணத்துல பல சஹாபாக்கள் உட்கார்ந்துகிட்டு பிரச்சனை பண்றதை பார்த்தோன்னே அந்த நேரத்தில் நபியின் மனைவிக்கு கூடுதலா சட்டம் வேணும், அவங்களுக்கு கூடுதலா ஒழுக்க வேணும், கூடுதலாக நம்ம சட்டம் போடணும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி அந்த சட்டம் போட்டான். இவ்வளவு தெளிவாக நாங்கள் விளக்கி இருக்கிறோம். அதனால ரோசப்படுறன்னு சொல்லி உணர்ச்சியை தூண்டாதீங்க. அல்லாஹ் சொல்ற உபதேசத்தை நீங்க கவனிங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்துல வரம்பு மீறாதீங்க. அல்லாஹ் ரசூல் போட்ட வரம்பை விட உங்களுக்கு முக்கியமா? நீங்க தான் சட்டத்தை போடுவீங்களா? வரம்பு மீறாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இய்யாக்கும் வல் குலுவ ஃபீ தீன், மார்க்கத்துல வரம்பு மீறுவதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். நீங்க செய்வீங்களா? ஒரு பெண்மணி சாப்பாடு போடுவாளா? அப்படி போடலாமா? ஆதாரம் வச்சமே ரசூலுல்லாஹ் காலத்துல உம்மு உசைத் கல்யாணம் ஆன புது பெண்ணு, அந்த வந்த ஆட்களுக்கெல்லாம் அந்த பெண்ணு தான் சமைச்சு போட்டாங்க, பரிமாறினாங்க. அதை பார்த்த ஒரு சஹாபி அவங்க மனைவிதான் எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னாமே, அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? அப்ப மார்க்கத்துல வரம்பு மீறாதீர்கள். உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க அழிஞ்சு போனதெல்லாம் இப்படி மார்க்கத்துல இல்லாதெல்லாம் சொல்லி வரம்பு மீறிய காரணத்தினாலதான் கலக்கல் முத்தனத்தை ஓன் எந்த விஷயத்துல மார்க்கம் சலுகை கொடுத்திருக்கிறதோ, அனுமதி கொடுத்திருக்கிறதோ, அந்த இடத்துல எவன் கடுமையை காட்டுறானோ அவன் அழிஞ்சு போயிட்டான், நாசமா போயிட்டான் என்று நபிகளார் 3 முறை சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்குரிய எச்சரிக்கை. நீங்க ரோஷத்தை பத்தி பேசுறீங்க. எஸ்ஸீரு வலாத்து அஸ்ஸீரு, மக்களுக்கு இலகுவா நடங்க, மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க. ரசூலுல்லாஹ் இவ்வளவு இலகுவான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறாங்க, அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க. இருக்கும்போது அதையெல்லாம் மறந்து விட்டு தூக்கி எறிந்து விட்டு சஹாபாக்கள் எல்லாம் ரோஷம் இல்லாதவர்கள், சஹாபிய பெண்கள் எல்லாம் ரோஷ உணர்வு இல்லாதவர்கள் என்ற ஒரு நச்சு கருத்தை நீங்களாக சொல்லி இப்படி பேசுறீங்களே, இதான் மார்க்கத்தை பேண சொல்லக்கூடிய லட்சணமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன தீன யுஸ்ருன், மார்க்கம் லேசானது, வலையும் சாத்தத்தின் அகதோன், யாரும் இந்த மார்க்கம் கடுமையாக தெரியாது. இல்ல அகலபகு, எவன் மார்க்கத்துல வரம்பு மீறி போறானோ அவனுக்குத்தான் அது கடுமையாக தெரியும். மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நடந்தால் அவனுக்கு இந்த மார்க்கம் கடுமையானது இல்ல. சத்திதுவா காரிபு, நேர்மையாக நீதமாக நடுநிலையோட வரம்பு மீறாமல் நீங்கள் செயல்படுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன உங்களுக்குத்தான் இவ்வளவு விஷயங்களையும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நீங்க சிந்திக்கணும், இது உங்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயம். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உணர்ச்சிக்கு வசப்பட்டு இப்படி நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். யாராவது செயல்படுத்துவாங்களான்னு கேட்கிறீங்களா? உங்களுடைய மனைவிமார்கள் கூட செயல்படுத்துறது கிடையாது. பெருசா கேள்வி கேட்கிறீங்க, யாராவது செயல்படுத்துறாங்களா? துனியாவில் பாருங்க, எல்லா பேரும் முகத்தை திறந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. இஸ்லாமிய பெண்கள் முகத்தை மூடக்கூடியவங்க ரொம்ப கம்மி. இப்படித்தான் இருக்குது. அப்ப யாருமே நடைமுறை இல்லாத மாதிரி, செயல்படுத்தவே இல்லாத ஒரு சட்டம் மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். முகத்தை திறந்து வைத்திருக்க வேண்டும், மூடுவது கட்டாயம் அல்ல என்பதை அடுக்கடுக்கான ஆதாரங்கள் மூலம், சான்றுகள் மூலம் நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அதே மாதிரி முகத்தை மூட வேண்டும்,
கையை மூட வேண்டும், காலை மூட வேண்டும் என்று காலையிலிருந்து இதுவரைக்கும் ஒரு செய்தியை கூட நபிகளாருடைய மனைவிமார்கள் அந்த 9 பேருக்கு தான் இந்த சட்டம். இது போக ஒரு நபரை வைத்து கூட அவர்களால் ஒரு ஆதாரம் நிரூபிக்க முடியவில்லை என்பதையும் பதிவு செய்து கொள்கிறோம். எனவே முகத்தை மூடுவது கட்டாயம் அல்ல. ஒருத்தருக்கு சில நோய் இருக்கலாம், மூஞ்சி கொஞ்சம் பெருசா இருக்கும், மூக்கு கொஞ்சம் வெடைச்சிருக்கும், மேலுதோடு கொஞ்சம் வெட்டுப்பட்டு இருக்கும், மூக்கு கொஞ்சம் வெட்டுப்பட்டு இருக்கும், சப்ப மூக்கா இருக்கும், பல்லு கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இருக்கும், பார்க்கவே விகாரமா இருக்கும், வாயக்கு தான் கப்படிக்கும், தாழ்வு மனப்பான்ல மூஞ்சி மூடுறாங்களா? மார்க்கம் மூடிடாத. மார்க்கம் உனக்கு சொல்லல, அல்லாஹ் ரசூல் இப்படி சொன்னார்கள் என்று விளங்கி நீ மூடினால், தவறாக விளங்கினால், இதுதான் மார்க்கம்னு பேணுதலை காட்டினால், எல்லாத்தையும் நான் பெரிய ஒழுக்க சீலர்னு காட்டினால், இது அதிக பிரசங்கித்தனம், இது ஆணவம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டித்தராத ஒன்றை உண்டாக்குறது பிதஅத் என்று சொல்லிக் கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு செய்தி அவர்கள் சொன்ன காரணத்தினால் அதை நானும் அதற்கான செய்தியை சொல்லியாக வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, பிஜி அவர்கள் சம்பந்தமாக கார்த்திக் என்று சொன்னதை மறுத்து பேசினேன். அது சொன்னேன். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்க ஊர்ல நீங்க என்ன பேசுனீங்க தெரியாதா அப்படின்றாங்க. சகோதரர்களே, யாரோ ஒரு கும்பல் சொல்லுகிறது என்பதற்காக பிஜி அவர்களை விட்டு கொடுக்க முடியாது, ஒரு மூமியனை விட்டு கொடுக்க முடியாது என்று உளப்பூர்வமாக பேச எந்த கட்டாயம் கிடையாது. அகலஹதீஸ் பள்ளியாசல் வைத்துக் கொண்டு இவ்வளவு தெளிவாக நான் சொன்னேன், விட்டு கொடுக்க முடியாது. அப்படி யாராவது சொல்வார்கள் வன்மையாக கண்டிப்போம் என்று சொன்னேன். என்ன சொல்றாரு, உங்க ஊர்ல நீங்க பிஜே பத்தி என்ன பேசுறீங்க தெரியுமா, கேன்சர் பத்தி நீங்க பேசுறீங்கன்னு சொல்றாரு. சகோதரர்களே, பிஜே அவர்களுக்கு கேன்சர் என்ற ஒரு செய்தி வந்த பொழுது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அகலஹதீஸ் பள்ளிவாசல மஹல்லாவாசிகளுக்கு சொன்னவன். அவர் என்ன சொல்றாரு, கேன்சர் நான் ஏழமா பேசணும் போன வந்தன்றார். பிஜே அவர்களுக்கு கேன்சர் என்ற செய்தி கேட்ட பொழுது வந்த பொழுது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அகலஹதீஸ் பள்ளிவாசல் வைத்த அந்த மக்களுக்கு நான் சொன்னேன். அவர் நம்முடைய சகோதரர், அவருக்காக நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். இதெல்லாம் நானா சொன்னது, யாரும் ஒரு கட்டாயம் கிடையாது. நான் என்னுடைய விருப்பப்பட்டு அவர்கள் மீது உள்ள நல்ல எனக்கு உயர்வான நம்பிக்கை எண்ணம் இருக்கிறது, அதுல சொன்ன வார்த்தை. கேன்சர் எப்படி பேசினா அப்படி யாரோ சொன்னதை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேச, நான் எப்படி பேசணும், எந்த உணவுகளை பேசணும்னு சொல்லி யார்கிட்ட கேட்கணும், ரெண்டு தரப்பு கேட்டுக்கணுமா இல்லையா? யாரோ சொன்னதை கேட்டுவிட்டு இவர் பிஜே பத்தி இப்படி பேசினா அப்படி பேசினா இது எப்படிப்பட்ட பேச்சுன்னு பாத்துங்க. இவர் இப்படித்தான், இவர் பேசக்கூடிய பேச்சு எல்லாம் இப்படித்தான். நான் பிஜே மீது நல்ல எண்ணம் வைத்திருக்கிறேன் நான் சொல்கிறேன், அனைவரும் இல்ல நீங்க அப்படி இல்ல அப்படின்றார். பிஜேவை இப்ப கேவலப்படுத்துறது யாரு? நான் நல்ல விதமாக பேசினேன், விட்டு கொடுக்கவில்லை, யாருக்காக விட்டு கொடுக்க முடியாது என்று நான் சொன்னேன் என்று சொல்கிறேன். இல்ல நீங்க அப்படி இல்ல அப்படின்றார். பிஜேபி கொத்தப்படுத்துறது யாரு? அவரு. சகோதரர் பிஜே அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பு வாயிலாக சாட்சியாக வைத்துக் கொண்டு சொல்கிறேன், எப்படிப்பட்ட நபரை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். நான் உயரமாக மதிக்கிறேன், இல்ல நீங்க அப்படி இல்ல, யாரோ சொன்னதை கேட்டு நீங்க ரெண்டு தரப்பு ஏன்ட்டு கேட்டுப்பீங்களா? யாரோ சொன்னாங்களா, அப்படி சொன்னாங்க ஏன்ட்டு கேட்டீங்களா? நான் எந்த உணர்வு பேசியிருப்பேன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். அதே போல சொல்லுகிறார், உங்க ஊரு எங்க ஊர் அது சொல்லுகிறார். சகோதரர்களே, இவர் பேசிய பேச்சால எங்க ஊரே அவரை காரி துப்பியது. அப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லுகிறேன் சகோதரர்களே, அவர் சொல்லுகிறார், அந்த இது மாதிரி விவாதம் இதே முகத்தை தொடர்பான விஷயம் தான் பேசுகிறவர் சொன்னார், வெட்கம் உள்ள பெண்கள் முகத்தை மறைப்பார்கள் என்று சொன்னார். வெட்கம் உள்ள பெண்கள் முகத்தை மறைப்பார்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்ப முகத்தை மறைக்காதவர்கள் யாரு? எல்லோரும், அது எல்லா தரப்பு மக்களும். என்ன பேசுகிறார், முகத்தை மூடாதவர்கள் வெட்கமற்றவர்களா? அது மாதிரியான கருத்துக்களை பேசிட்டு வந்தவர்கள். ஆக சகோதரர் முழுமையாக எதை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறார், ஊட்ட அடிக்கிறார். இது போல கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னால் உங்களுக்கு மிக நன்றாக புரிந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைத்தூதருடைய மனைவிமார்கள் ஏன் அவர்கள் ஹிஜாபுக்கு அடுத்து இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறான் என்றால்,
அது மாதிரி அவர்களுடைய உள்ளமும் உங்களுடைய உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறார். அதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணமும் அதுதான். லாலிக்கு அத்துகவிலே குலூபிக்கும் குலூபிகன்னு காரணம் சொல்றான். ஏன் ஹிஜாபுக்கு பின்னால் அவர்கள் இருந்து கொண்டு நீங்கள் அவர்களுக்கு கேட்க வேண்டும் என்றால் லாலிக்கு அத்துகவிலே குலூபிக்கும் ஓ குலூபிகன்ன அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கும் அவருடைய உள்ளங்களுக்கும் மிக ஏற்றதுன்னு அல்லாஹ் காரணம் சொல்றான். அந்த சகோதரர்களே, இது உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், தவறான எந்த விதமான கருத்தும் அபிப்பிராயம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் இது. இறைத்தூருடைய மனைவிமார்களை பொறுத்தவரையிலும் அவர் இறைத்தூருடைய மனைவிமார்களாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இறைத்தூருடைய மனைவிமார்கள் என்பதற்காக சில சிறப்புகள் இருக்கிறது. அதைத்தான் சொன்னேன் ஆரம்பம் முன்பு. அவர்கள் எல்லா மூமின்களுக்கும் தாய்மார்களாக இருக்கிறார்கள். மற்ற பெண்கள் இருக்க முடியாது. அதுபோல அவர்கள் வேறு யாரும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. மற்ற பெண்கள் அப்படி அல்ல. அவருடைய கணவன்கள் இறந்து போன என்ன செய்யலாம், இன்னொரு ஆண் திருமணம் செய்து கொள்ளலாம், அல்லது இவர்கள் குலா வாங்கி கொண்டு அல்ல தலாக்கு விட்டால் திருமணம் செய்து கொள்ளலாம். இது மாதிரியான விஷயங்கள் இல்ல. இறைத்தூதருடைய மனைவிமார்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் பெண் என்கிற முறையில் இறைத்தூதருடைய மனைவிமார்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. பெண் என்கிற அம்சத்தில் மற்ற பெண்களுக்கும் இவர்களுக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் குழு முறை எல்லா பெண்களுக்கு என்ன சட்டமோ அதுதான் அவர்களுக்கும். ஹஜ் செய்வது எல்லா பெண்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் அவர்களுக்கு. இறந்து விட்டதற்கு பிறகு குளிப்பாட்டுகிற முறையில் எல்லா பெண்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் அவர்களுக்கும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, கருப்பை பாதுகாப்பது என்கிற அந்த அம்சத்தை பொறுத்தவரையிலும் இறை தூதருடைய மனைவிமார்களுக்கும் கருப்பு இருக்கிறது, மற்ற மூமியுடைய பெண்களுக்கும் கருப்பு இருக்கிறது. கருப்பு இருக்கிறது. ஆக இந்த அடிப்படையில் அம்சத்தை பார்த்தால் இறை தூதருடைய மனைவிமார்களுடைய கருப்பை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் சொல்கிறான் என்று இவர்கள் வாதப்படி வைத்துக் கொண்டால் அப்ப மற்ற மூமியுடைய பெண்களுடைய கருப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்வானா? இவர்கள் பேச வேண்டிய விஷயம் இல்லை. இது யோசித்து பாருங்கள். அப்ப மற்ற மூமினுடைய பெண்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்வானா? இன்னும் சொல்ல போனால் மூமினுடைய தாய்மார்கள் என்று இறைத்தூதருடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒழுக்கத்தில் மிக சிறந்தவர்கள், இறையச்சத்தில் மிக சிறந்தவர்கள், வணக்க வழிபாட்டில் மிக சிறந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னொரு ஆண் இலட்சியம் திருமணம் செய்து கொள்ள முடியாது. தாயுடைய அந்தஸ்து இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு அல்லாஹ் செய்கிறான் என்றால் மற்ற பெண்களுக்கு அல்லாஹ் விட்டு விடுவானா? அவர்களுக்கே இப்படிப்பட்ட கருப்பை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு என்றால் மற்ற பெண்கள் விட்டு விடுவானா? யோசித்து பாருங்கள். அப்ப ஹிஜாப் என்பது முகத்தை மறைப்பது என்பது இறைத்தூதரின் மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ளது என்று சொல்கிறார்களே, ஏதாவது இதை யோசித்து பாருங்கள். சரியான கருத்தா இது அவங்க சொல்லக்கூடிய கருத்து? மற்றவர்கள் மானக்கேடாக தெரியுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானா? எல்லா பெண்களும் மானத்தோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ் இதில் விட்டு விடுவானா? அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நினைத்து யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? ஒரு அல்லாஹ்வுடைய வசனங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள் என்று ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? ஏன் உங்களுடைய சிந்தனையை இதழில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், பயன்படுத்த தவறுகிறீர்கள்? விஷமத்தனமான கருத்தை திரும்ப திரும்ப ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தகைய உயர்வான எண்ணத்தில் எத்தகைய சட்டத்தை சொல்கிறான்? அப்ப இதெல்லாம் எண்ணி பார்ப்பீர்களானால் நிச்சயமாக இந்த கருத்து இருக்கிறது, இது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாக தெரிகிற விஷயம். முகத்தை எல்லா பெண்களும் இறை தூதருடைய மனைவிமார்கள், அவருடைய மகள்கள், மற்ற எல்லா மூமினுடைய மனைவிமார்கள் ஜில்பாப் அணி என்று சொல்கிறானே, அந்த ஜில்பாவுக்கு உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு தகவல் இருக்கிறது. தெளிவாக தெரியக்கூடிய விஷயம். இதில் போய் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நீங்க போய் சொல்றீங்க, ஓளறீங்க, அது பண்றீங்க, இது மாதிரி எல்லாம் பேசிக்கொண்டு அவர் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களை நீங்கள் எண்ணி பாருங்கள், நீங்கள் இதை பற்றி யோசித்து பாருங்கள். இன்னும் இதே கருத்து அவர்கள் இருப்பார்களானால், இன்னும் எளிய மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வார்களானால் தொடர்ந்து பேசிவிட்டே இருப்போம். அவர் அங்கே வெளிப்படுத்தின நேருக்கு நேரம் தெரிஞ்சிக்க தயாரா? புறமுக காட்டி ஓடி வந்தவர். பேனர் வைத்தோம், பகிரங்கமான சவால் என்று பேனர் வைத்தோம். சந்திப்பதற்கு துணிச்சிருந்ததா? அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய சட்டம். இது தெளிவாக தெரியக்கூடிய விஷயம். இதுல இது மாதிரியான சவர்கள் ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு. சவர்கள் சொல்லக்கூடிய செய்தியில 2 ஆதாரங்கள் எடுத்து வச்சாங்க. அதாவது
உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தொடர்பான ஒரு ஆதாரமும், இருட்டில் வந்து அந்த உணவு அளித்த அன்சாரி தம்பதிகள் தொடர்பான விஷயம் எடுத்து வச்சாங்க. இந்த ரெண்டு செய்திகளிலும் வந்து சம்பந்தப்பட்ட பெண்கள் வந்து முன்னால் அமர்ந்து உண்டார்கள் என்பதற்கு எந்த சான்றும் ஒருபோதும் கிடையாது. உணவு தயார் பண்ணாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தொடர்பான செய்திகள் இருக்கு. உணவு தயார் செய்த விஷயத்தில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் ஒருபோதும் கிடையாது. அவங்க மணமகளா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அவங்க கல்யாணம் 10 வருஷம் இருந்தாலும் சரி, உணவு தயார் செய்வதுங்கிற விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையும் ஒருபோதும் கிடையாது. வந்து உட்கார்ந்து கூட உட்கார்ந்தாங்க, முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாங்க அப்படிங்கிற விவகாரம் பாருங்க, அது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ்ல இல்ல. செய்தி ஒண்ணு. இரண்டாவது விஷயம் வந்து அது இருட்டு உணவு தொடர்பான செய்திகள்ல வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான் சவர்கள் அனைவரும் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப யூரி யானிஹி அப்படிங்கிற வார்த்தை, அந்த இருவரும் வந்து உண்ணுவதை போல காண்பித்தார்கள் அப்படிங்கிற செய்தி. அது அந்த செய்தி வந்து முன்னாடி உட்கார்ந்து காமிச்சாங்க, வாயை அசை காமிச்சாங்க, அவங்க மனைவியுடைய வாயை உத்து பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு பதம் கிடையாது. அந்த விஷயத்துல ஒரு தெளிவான செய்திகள் இல்லை. அது நிச்சயமாக ஹிஜாபுடைய விஷயத்துக்கு கட்டுப்பட்டு தான் அந்த செய்திகள் இருக்கும். எனவே நம்முடைய இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எடுக்கக்கூடாது. அது உள்ள செய்திகள் மட்டும்தான் சொல்லணும். ஆச்சுங்களா? இது ஒண்ணு. இரண்டாவது வந்து ஹதீஸ் தொடர்பான செய்தி, அனைவரும் இதான் கடைசி வாய்ப்பு நினைக்கிறேன். அதாவது இந்த ஹதீஸ் தொடர்பான செய்திகளை நான் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். பெண்கள் முழுமையாக தன்னுடைய உடம்பை, அதாவது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்தையும் முழுமையாக முடியாக வேண்டும் என்பதற்கான சான்று தொடர்பான செய்தி அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ்வுடைய பதிவுல வந்து அந்த தொடர்பான செய்தி. பைனமா நிறைய செய்திகள் சொல்ல வேண்டியிருக்கு, நேரம் இல்லை. فقال بينما نحن مع رسول الله صلى الله عليه وسلم في الشرب إذ قال انظروا هل ترون شيئا من حديثنا لا يدخل الجنة من النساء. அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை فقلنا نرى قربانا فيها غراب أعصم. நாங்கள் அவர்களை கருநிற ஒரு காக்கைகள் போல கண்டோம். அவற்றுக்கு அஹ்மரல் மின்கால், அவை சிவப்பு நிற மூக்குகள் கொண்டவை, ஒரு இதிலை சிவப்பு நிற கால்கள் கொண்டவை ஆகிய அத்தகைய ஒரு முற்றிலும் கருப்பான ஒரு காலத்தை போன்று நான் அந்த பெண்களை ஹிஜாப் அணிந்த நிலையில் கண்டோம் என்று கூறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா யதுகுல் ஜன்னத மினன் நிஸா இல்லா மன் கான மின்ஹுன்ன மிஸ்ஹாதல் குராபி ஃபில் கர்பான். எந்த ஒரு பெண்ணும் இது போன்று, அதாவது காக்கைகளில் ஒரு காக்கையை போன்று தன்னை முழுவதுமாக பொறுத்தாது கூடுதல் மொழிபெயர், முழுவதுமாக பொறுத்தாது எந்த ஒரு பெண்ணும் ஒருபோதும் சோனத்தில் நுழைய மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சையான் ஹதீஸ், அஹ்மதுடைய சையான் ஹதீஸ் செய்தி. எனவே நம்ம வந்து இன்னும் சில செய்திகள் வந்து சொல்ல வேண்டிய செய்திகள்லாம் இருக்கு. லா துன்தகிபுல் மராத்து மராத்துல் குஃபாஸைன் லா தன்துல் மராத்துல் நிகாப் வல் குஃபாஸைன். இஹ்ராமுடைய நிலையில் உள்ள பெண்கள் ஒருபோதும் முகத்தெரியும் அணிய மாட்டார்கள், முகத்தெரி அணிய மாட்டார், இன்னும் அவர்கள் கையுறையும் அணிய மாட்டார்கள் என்று சொன்னாவுடைய செய்யான செய்திகள் ஏராளமான நூல்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த அடிப்படையில் வந்து இஹ்ராமுடைய நிலையில வந்து ஒரு பெண்மணி இதை தவிர்ப்பாங்க. இஹ்ராம் அல்லாத நிலையில் அஞ்சுதான் தீர்வு வழி கிடையாது. எனவே அத்தகைய அணியக்கூடிய பெண்களை வந்து மார்க்க விரோதமான காரியம் செய்கிறார்கள் என்று சொல்வது தவறான ஒரு நிலைப்பாடாகும். இது நம்ம ஏராளமான ஹதீஸ்களை எடுத்து வச்சோம், ஒரு செய்தியை சொன்னோம். நம்ம சில செய்திகள் ஏறத்தாழ நம்ம ஒரு 5 ஹதீஸ்களை வச்சோம் முழுமையா. விஷயம் என்னவென்றால் ஹதீஸுடைய எண்ணிக்கைகள் ஒருபோதும் கிடையாது. ஹதீஸுடைய எவ்வளவு செய்திகள் சொன்னாங்களோ அதில் உள்ள. அன்பான சகோதரர்களே, எனக்கு முன்னாடி பேசிய அந்த சகோதரர் விழுப்புரத்தில் இதுக்கு முன்னாடி பெண்கள் கண்டிப்பாக முகத்தை மறைக்கணும்னு உளறி கொட்டிக்கிட்டு இருந்தார். இப்ப இங்க எப்படி வளர்றாரோ அதை விட பயங்கரமா வளர்னார். அப்பதான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் அதெல்லாம் தவறுன்னு வலிக்கு பேசுறோம். இவர் என்ன செஞ்சிருக்கணும், மக்கள்லாம் என்ன காரி துப்புனாங்கன்னு சொல்றாங்க. காரி துப்புறது மேட்ரு இல்ல, என்ன பண்ணிருக்கணும், நாம வச்ச ஒவ்வொரு வாதங்களுக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்கணும். பதில் சொல்லியிருந்தா அவர் நியாயமான ஆளுன்னு சொல்லியிருக்கலாம். இது நாள் வரைக்கும் விழுப்புரத்தில் இவருக்கு கொடுத்த மறுப்புக்கு வாயை திறக்கவே இல்லை, பதில் சொல்லவே இல்லை. இந்த லட்சணம் தான். என்ன நடந்துச்சு தெரியுமா, அடுத்து திரும்பி வராத அளவுக்கு அந்த மக்கள் இவரை காரி துப்பி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு முகம் தெரியல. அவருடைய ஆதரவு பள்ளிவாசல் இனிமே இதை பத்தி பேசக்கூடாது. அவங்க மக்கள் காரி துப்பி முகமே தெரியல, அந்த அளவுக்கு ஆளாயிருக்கிறாரு. அது ஒரு அந்த ஊர் மக்கள்கிட்ட கிட்ட தெரிஞ்ச விஷயம். பிஜே பத்தி பேசுனது ஆடியோ இருக்கிறது, அதுவும் தெளிவான ஒரு விஷயம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நேரம் முடிய ஒரு நிமிஷம் இருக்கும்போது நிறைய ஆதாரங்கள் இருக்கு, வைக்க முடியலைங்கிற ரொம்ப சிரிப்பா இருக்கு நமக்கு. அடுத்து வந்து இந்த மௌலவி அவர்கள் வந்து பல ஹதீஸ்கள் தப்பா வைக்கிறாங்க. அவங்க கடைசி ஒரு ஆதாரம் வச்சாங்க, நபிகள் நாயகம் ஒரு காக்கை கூட்டத்தை பாக்குறாங்க. அவங்க தப்பா விளங்குறாங்க. ஹதீஸ் இபாரத் நல்ல படிங்க, நாங்க சின்ன ஆளுக்காக நீ தப்பா விளங்காதீங்க. ஒரு காக்கை கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு காகம் மட்டும் ரொம்ப கருப்பா, அழகு வந்து சிவப்பா இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, இந்த காக்கை கூட்டத்துல ஒரு காகத்துக்கு மட்டும் எப்படி இந்த அழகு வித்தியாசமா நிறம் கருப்பா இருக்குதோ, இந்த மாதிரி எண்ணிக்கை பெண்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, ரொம்ப கம்மியா போவாங்கிறாங்க. இவங்க ஹதீஸை தப்பா நினைச்சாங்க, அர்த்தம் வைக்கிறாங்க. அப்படி செய்யாதீங்க. அடுத்து அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம ஹிஜாப் என்பது முகத்தை மறைத்தல் நபியுடைய மனைவிக்கு மட்டும் உள்ளதுதான்.
அந்த மாதிரி முகத்தை வெளிப்படுத்துவதுதான் அனைத்து பெண்களுக்கும் உரிய சட்டம் நாம சொன்னோம். முகத்தை வெளிப்படுத்துவது அது மானக்கரான செயல் என்று நபிகள் நாயகத்துடைய அனைத்து சஹாபி பெண்களையும் எதிர்த்தரப்புல உள்ள ஒரு சகோதரர் ரொம்ப கேவலமா பேசினாரு. அவருடைய அந்த முட்டாள்தனமான பதிலுக்கு நாம் உள்ள போகாது. நாம் எடுத்து வைத்த ஆதாரங்கள் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்க ஜில்பாப் அணியுங்க, தாலிக்கு அதுனா யோரஃப்ன, அது ஜில்பாபுடைய நோக்கம் அவர்கள் அறியப்படுவதற்கு அதுதான் நெருக்கமானது. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே உங்களுக்கு பல பெண்களுடைய அழகு கவர்ந்தாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, மற்ற அந்த இருக்கிற மனைவிமார்கள் தலாக் விடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அழகு கவரும் என்பது முகத்தை பார்த்தா தான் தெரியும். நபிகள் நாயகம் காலத்துல பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் ஜில்பாப் அணிந்து வந்த பிறகும் கருப்பு கண்ணங்களுடைய பெண்மணி நபிகள் நாயகத்தை கேள்வி கேட்டாங்க. அவங்களுடைய கண்ணம் கருப்பாக இருந்திருக்கிறது. இந்த செய்தி பெண்கள் முகத்தை மறைக்கவில்லை என்பதை காட்டுகிறது. அதுபோன்று நீங்கள் நபியுடைய மனைவிமார்கள் ஏதாவது கேட்டால் திரைக்கு அப்பால் இருந்து கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த சட்டம் நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ளதுதான். இது எப்ப இந்த வசனம் இறங்கியவுடன் ஹுஜிபுன் நிசாவு நபி, நபியுடைய மனைவிமார்கள் ஹிஜாபிடப்பட்டார்கள். உமர் அலி கோரிக்கை வைக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, கெட்டவங்க நல்லவங்க நபியுடைய மனைவிட்ட பேசுறாங்க, ஹிஜாப் போடுங்க சொல்லும் போதுதான் நபியுடைய மனைவிமார்கள் ஹிஜாப் இறங்கியது. இந்த வசனத்திலும் முகத்தை மறைத்தல் என்பது நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ளதுதான். சஃபியாவுடைய சம்பவத்தில் வருது, ஃபைன் ஹஜபகா ஃபைய உம்மகாத்துல் முஃமினீன், முகம் மறைக்கப்பட்டால், அவள் ஹிஜாபிடப்பட்டால் அவள் நபியுடைய மனைவிமார்கள். எனவே முகத்தை மறைத்தல் என்பது நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ள சட்டம் தான் என்பது நமக்கு என்ன செய்கிறது, தெளிவாக விளங்குகிறது. அதுபோல் நபியுடைய காலத்தில் கருப்பு நிறத்தை உடைய கருப்பு நிற பெண்மணி பள்ளிவாசலை கூட்டி பறிக்கிறார்கள். இது அந்த பெண்ணுடைய முகம் தெரிந்தது என்பது தெளிவாக விளங்குகிறது. அதுபோன்று இப்னு மசூதுடைய மனைவி ஜைனப் நபிகள் நாயகம் கேள்வி கேட்டாங்க. நபிகள் நாயகம் கேட்டாங்க, எந்த ஜைனப்னு கேட்கும் போது இப்னு மசூதுடைய மனைவின்னு சொன்னாங்க. இது முகத்தை பார்க்காம சொல்ல முடியாது. இதுவும் ஒரு ஆதாரமா இருக்குது. அல்லாஹ் குல்லில் மூமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், மூமின்களுக்கு பார்வையை தாழ்த்த சொல்லுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெண்களுடைய முகத்தை பார்ப்பதனால் தான் அல்லாஹ் பார்வையை தாழ்த்த கூறுகின்றான். அதுபோன்று பெண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அப்ப மூமினான பெண்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதிலிருந்து அவங்க முகத்தை மறைக்கல, அவங்க ஹிமார் அணிந்து மார்பகங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த செய்தியும் இந்த ஹிமாருடைய வசனமும் தெளிவாக விளக்குகிறது, பெண்கள் முகத்தை மறைக்கவில்லை என்று. அதுபோன்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தலையில் ஹிமாரை சுற்றியவர்களாக நபிகள் நாயகம் விரைந்து வந்தார்கள். நபிகள் நாயகம் கேட்டார்கள், உம்மு சுலைமே உனக்கு என்னன்னு கேட்டாங்க. அப்ப இந்த செய்தி தெளிவாக காட்டுகிறது, அவங்க ஹிமார் அணிந்திருக்கும் பொழுது நபிகள் நாயகம் முகத்தை பார்த்து கேட்டாங்க. இதுவும் நபிகள் நாயகம் காலத்தில் சஹாபி பெண்கள் முகத்தை திறந்திருந்தார் என்ற ஆதாரமா இருக்குது. அது மாதிரி உம்மு சுஃபர் என்கின்ற பெண்மணி நபிகள் நாயகத்தில் துவா, எனக்கு வலிப்பு நோய் வழியில் துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி கருப்பாக இருந்தார்கள், சொர்க்கத்திற்குரிய பெண்மணி என்று நபிகள் நாயகத்து காலத்திற்கு பிறகும் அவர்கள் பிற சஹாபாக்களால் அடையாளம் காணப்பட்டார்கள். பெண்கள் முகத்தை திறந்திருந்தார் என்பதை இதையும் காட்டுகிறது. அதுபோன்று பெருநாள் தொழுகையில பெண்கள் ஜில்பாப் அணிந்து கலந்து கொண்டார்கள். அப்போ கருப்பு நிற பெண்மணி கேள்வி முன்னாடி சொல்லிட்டோம். அதுபோன்று உம்மு சுஃபர நபிகள் நாயகத்துடைய காலத்துக்கு பிறகும் அத்தாவ் என்ற ஒரு தாபியின் அவர் இந்த கருப்பு நிற பெண்மணி தான் நபிகள் நாயகத்தில் போய் வலிப்பு நோய்க்காக துவா செய்ய சொன்னாங்க என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோன்று அஸ்மா அவங்க ஒரு ஆதாரம் வைத்தாங்க, அஸ்மா அவங்க முகத்தை மறைச்சாங்கன்னு சொல்லி இது இஹ்ராம் அணிந்த நிலையில் நபிகள் நாயகம் மூடக்கூடாதுன்னு சொல்லும் போது அஸ்மா மூடியது நபிக்கு மாற்றமா இருக்குது, இதை எப்படி நீங்க வச்சீங்கன்னு கேட்டது பதில் சொல்லல. கத்தாதா என்பவர் நபி தோழன் சொன்னாங்க, பொய்யா சொன்னாங்க, இட்டு கட்டினாங்க, ஆதாரம் கேட்டோம், கடைசி வரைக்கும் மீண்டும் மீண்டும் பொய் சொன்னாலே தவிர எந்த ஆதாரத்தையும் தரவில்லை. ஆண்களும் பெண்கள் நபிகள் நாயகம் காலத்தில் ஒன்றாக உழு செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து முகம் என்பது நபிகள் நாயகம் காலத்தில் திறந்திருக்கிறது, கைகள் வெளிப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக விளங்குது. அதுபோன்று உம்மு சபியா என்கின்ற ஒரு பெண்மணி அவங்க நபிகள் நாயகத்தில் ஒரே பாத்திரத்தை உழு செய்தார் என்று வருகிறது. இதிலேயும் அவங்க முகம் வெளிப்பட்டிருக்கிறது, கைகள் வெளிப்பட்டு என்பது தெளிவாக விளங்குகிறது. அதுபோல் நபிகள் நாயகம் அந்நிய பெண் மீது படக்கூடிய திடீர் பார்வையை தாழ்த்த சொல்றாங்க, வீரியின் கடமை பார்வையை தாழ்த்துவன்னு சொல்லி காட்டுறாங்க. இளைஞர்களை நீங்க கல்யாணம் முடிங்க, அது அந்நிய பெண்கள் மீது படக்கூடிய பார்வையை தாழ்த்துங்கிறாங்க. இந்த பார்வையை தாழ்த்தக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்துமே நபிகள், அதாவது அந்நிய பெண்களுடைய முகம் தெரிந்திருக்கிறது, அதன் காரணமாக தாழ்த்த சொன்னார்கள் என்பதை தெளிவாக விளக்குகிறது. நபிகள் நாயகம் அழகான பெண்ணை பார்க்கிறாங்க, தன்னுடைய மனைவி ஜைனப் அவங்க இல்லறத்தை ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி நீங்க பெண்ணு அழகிய பெண்ணை பார்த்தா இந்த மாதிரி நீங்க உங்க மனைவி இல்லறத்தில் ஈடுபடுங்க சஹாபாக்கள் சொன்னாங்க. இந்த செய்தியும் பெண்களுடைய முகம் திறந்தது என்பதை காட்டுகிறது. அதுபோன்று பாத்திமா பின்த் கைஸ் அவங்க தன்னுடைய கையால உசாமாவை கல்யாணம் செய்வதாக சொல்றாங்க.
அப்ப இந்த செய்தியில ஃபாத்திமா பின் கைஸுடைய கைகள் தெரிந்த என்பதை காட்டுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்மணி தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது என்னை உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை கூர்ந்து பார்த்தார்கள், பிறகு நேராக பார்த்தார்கள், பிறகு பார்வையை தாழ்த்தி கொண்டாக வருகிறது. இது பள்ளிவாசல் சஹாபாக்கள் மத்தியில் இருக்கும் போதே நடந்த சம்பவம். அப்ப இதுவும் நபிகள் நாயகம் காலத்தில் பெண்கள் முகம் தெரிந்தது என்பதை காட்டுகிறது. ஒரு ஹுனைன் யுத்தத்தில் உம்மு சுலைம் கோடாரியோடு நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் உம்மு சுலைமை பார்த்து கோடாரி அந்த கொடுவாள் எதுக்குன்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த செய்தி நபிகள் நாயகம் உம்மு சுலைம் முகத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அப்படி ஹவுலா பின் துவைத் என்கின்ற பெண்மணி ஆயிஷா பக்கத்தில் அழகான தோற்றத்தில் இருக்கும் போது நபிகள் நாயகம் இந்த பெண்ணு யாருன்னு கேட்கிறாங்க. இவங்க தான் ஹவுலா பின் துவைத் ஆயிஷா அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப இந்த செய்தியும் பெண்களுடைய முகம் தெரிந்தது என்பதை காட்டுகிறது. அது அஸ்மா அவங்க வந்து சுபேருடைய தோட்டத்திலிருந்து இதையை சுமந்து கொண்டு வரும்போது நபிகள் அஸ்மா அழைக்கிறாங்க. அவங்க அஸ்மான் தெரியுது இருந்து அது போன்று அவங்க வெக்கப்படுறாங்க. வெக்கப்படுற தெரிஞ்சு நபிகள் நினைச்சாங்க நீ ஒட்டகத்தில் ஏற வேண்டாம்னு சொல்றாங்க. இந்த செய்தியும் முகம் திறந்திருந்தது என்பதை காட்டுகிறது. அதுபோன்று ஃபாத்திமா பின் கைஸ் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீ உம்மு ஷரீக்குடைய வீட்டில் போய் தங்குனா உன்னுடைய கெண்டை காலில் இருந்து ஆடை விலகிவிடும், அந்நியானங்கள் பார்த்து விடுவார்கள், எனவே அங்க போய் தங்காத, இப்னு உம்மி மக்தும் வீட்டில் போய் தங்குறாங்க. கெண்டை காலில் ஆடை விலகும் என்று சொல்வதனால் கெண்டை காலுக்கு கீழே உள்ள அந்த பாதம், முழிக்கு கீழே உள்ள பாதம் அது மறைக்க வேண்டியது கிடையாது, அது அவுரத் இல்லை என்று நாம் தெளிவாக சொன்னோம். அதுபோன்று நபிகள் நாயகம் காலத்தில் வந்து ஒரு சஹாபி பெண்மணி மூமினான கருப்பு நிற அடிமையை கொண்டு வந்து இவங்க மூமினான பெண்ணான்னு கேட்கிறாங்க. அப்ப கருப்பு நிற அடிமை என்பது முகத்தை பார்த்தான் சொல்ல முடியும். அதுபோல் நபிகள் நாயகத்துக்கான ஒரு பெண்மணி தண்ணீர் தெளிச்சாங்க, இதிலிருந்து கையை தெரிந்திருக்க என்பது தெளிவாக விளங்குகிறது. அதுபோல் உம்மு உசைத் என்கின்ற பெண்மணி உணவு தயாரிக்கவில்லை, உணவை புது பெண்ணாக இருந்து கொண்டு உணவை பரிமாறினார்கள் என்பதை நாம் தெளிவாக எடுத்து வச்சோம். இந்த செய்தி என்ன செய்கிறது, நபிகள் நாயகம் காலத்தில் வந்து பெண்களுடைய கைகள் தெரிந்திருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. அதுபோன்று அல்லாஹ் என்ன சொல்கின்றான், உங்களுடைய தாயின் தந்தையின் சகோதரிகள், தாயினுடைய சகோதரிகள் வீட்டில் இது நிறைய வீடுகளை சொல்லி அங்க உள்ள மக்களோட ஒன்றாகவோ நீங்கள் தனித்தனியாக சாப்பிடுறது குற்றம் இல்லை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முறையாக ஹிஜாப் அணிந்து அனைவரும் ஒழுக்கமாக இவங்க சொல்ற மாதிரி ஆபாசமான அர்த்தம் இல்லாமல் முறையாக ஹிஜாப் அணிந்து ஒன்றாக சாப்பிடும் போது அது ஒரு குற்றமாக ஆகாது. இப்ப இங்க முகமும் கையும் தெரியும் சாப்பிடும் போது. எனவே இது வந்து நபிகள் நாயகம் காலத்தில் வந்து பல சஹாபாக்கள் அப்படி நடந்திருக்கின்றார்கள் என்று ஆதாரமாக காட்டி வைத்தோம். இதுவும் முகமும் கையும் தெரிந்தது என்பது தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு நபி தோழரும் அவங்க மனைவியும் விருந்தினருக்கு என்ன செஞ்சாங்க, சாப்பிடுற மாதிரி காட்டினாங்க. சாப்பிடுற மாதிரி எப்படி காட்ட முடியும், அவங்க தூரத்தில் இருந்தா தெரியுமா? அப்ப இந்த செய்தியும் முகமும் கையும் தெரிந்தது என்பதை தெளிவாக காட்டுகிறது. அவர் சஹாபி பெண்கள் தொழுது விட்டு அவங்க என்ன செய்வாங்க, தங்களை பர்தாக்களால் போர்த்தி கொண்டு போவாங்க. இருட்டின் காரணத்தினால் முகம் தெரியாதுன்னு வருது. அப்ப முகம் தெரியாத காரணம் இருட்டு தான். அப்ப அவங்களுடைய முகம் தெரிந்திருக்கு என்பது தெளிவாக விளங்குகிறது. அதுபோன்று பரீரா ரலியல்லாஹு அவங்க மேல அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் ஒரு பெண்மணி மூத்தானாங்க. அவங்க வந்து கூட்டி பிறக்கக்கூடிய பெண்மணி பரீரா தான் திரும்ப திரும்ப என்ன செஞ்சாங்க, பொய் சொன்னாங்க. அவன் முஸ்லிம் ஹதீஸ்ல முதல் பாட்டு இருட்டடிப்பு செய்து பொய் சொன்னார்கள். இப்படி ஏராளமான சான்றுகளை நாங்கள் எடுத்து வைத்து நாங்கள் தெளிவாக நிரூபித்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து சஹாபி பெண்கள் முகத்தை மறைக்கவில்லை. நபிகள் நாயகத்துடைய முகத்தை மறைத்தல் என்பது நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான் உள்ள சட்டம் என்பதை தெளிவாக நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்க வந்து இந்த இவங்களோட விவாதம் பண்ண எங்களுக்கு நோக்கம் கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்க, விவாதத்தை எங்களை அழைச்சாங்க. அப்போ இந்த மாதிரி நாங்க சொல்லக்கூடிய இது போன்று எங்களுடைய இன்னும் 200க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. அப்ப எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு அல்லாஹ் ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் அதுக்கு எல்லாரும் கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் இது நோக்கம். அத்தீஉல்லாஹ் அத்தீஉர் ரசூல், அல்லாஹ் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை வீணாக்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முகத்தை மூட வேண்டும் என்பதற்கு காலையிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் கேட்கவில்லை. இந்த சபையில் நாங்கள் நோக்கம் வந்து சத்தியத்தை எடுத்து சொல்வதுதான், வேற எந்த நோக்கம் கிடையாது. நாங்கள் வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் நாங்கள் ஆதாரத்தை எடுத்து வச்சோம். எடுத்து வைக்கும் ஆக்ரோஷமா பேசியிருப்போம். நீங்க வயசுல பெரியவங்களா இருக்கலாம், நாங்க ஏதாவது ஆக்ரோஷமா பேசின இல்ல, தவறாக ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். அதுக்காக நாங்க என்ன செய்யறோம், இந்த சபையில வந்து நாங்க இந்த விவாதம் என்பது ஒரு போர்க்களம். அப்ப இந்த போர்க்களத்தை ஆக்ரோஷமா என்ன செய்வோம், நாங்க வாதங்கள் எடுத்து வைப்போம். சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்துக்கு நிகராக நாங்க மற்ற இதை பெருசா செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். எனவே சத்தியத்தை நோக்கி அனைத்து மக்களும் வர வேண்டும். இது சகோதரர் அப்பாஸ் அவர்கள் அன்பான சகோதரர்களே, ரோசத்தை பத்தி சொன்னாங்க. அது ஒரு வகையான நோய் தான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல லா தம்னு இமா அல்லாஹி மசாஜித, பெண்களை பள்ளிவாசல் போற தடுக்க கூடாதுன்னாங்கல்ல. அப்ப சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க ரோசக்காரவங்க,
எங்க பொண்டாட்டிலாம் எப்படி போகலாம், அந்த ரோஷம் வரக்கூடாதுங்கிறதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அது பெண்களுடைய உரிமை, அந்த உரிமையை பறிக்க கூடாது என்று சொன்னார்கள். அது ரோஷம் இல்லை, அது வேஷம். அந்த அடிப்படையில் உள்ளதுதான் பெண்கள் முகத்தை திறக்கக்கூடிய விஷயம். அதை நான் உங்களுக்கு தெளிவான முறையில் எத்தி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு கிடைத்த ஆதாரங்கள் உங்களுக்கு மத்தியில் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் மக்களாகிய நீங்கள் பாருங்கள், யார் எடுத்து வைத்த வாதங்களுக்கு சரியான முறையில் பதில் சொன்னால், யார் அவருடைய நிலைப்பாட்டுக்கு தகுந்த ஆதாரங்களை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் காட்டினார்கள் என்று இந்த ஜமாத் இயக்க இதெல்லாம் விட்டுட்டு வெளியில நின்று மனசாட்சியோட குர்ஆன் ஹதீஸ் என்ற வட்டத்தில் நின்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களானால் ஹக்கை உணர்ந்து கொள்வீர்கள். Allah